சமகால அரசியல் அரங்கினுடைய ஒரு தொடராக இன்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமகால அரசியல் தொடர்பான இந்த உரையரங்கில் தமிழர் தாயக அபிவிருத்தியில் அரசியலின் வகிபாகம் தொடர்பாக சமூக செயற்பாட்டாளர், நாங்கள் அவரை ஒற்ற வரியில் சமூக செயற்பாட்டாளர் என்று சொல்லி விழித்தாலும் கூட தமிழர் தாயகத்தினுடைய அபிவிருத்தியில் வெளியே தெரிந்தும் தெரியாததுமாக தன்னாலான தன் சக்திக்கும் மீறிய பங்களிப்புகளை நல்கிய ஒருவர், தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தின் பாதையில் பயணப்பட்டு கொண்டிருக்கும் ஒருவர் திருவாளரி செல்வின் அவர்கள் உரையாற்ற உள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஊடக கற்கைகள் துறையினுடைய தலைவர் கலாநிதி சி ரகுராம் அவர்கள், அவர் ஊடக கற்கைகள் துறையினுடைய ஒரு கலாநிதியாக விரிவுரையாளராக இருந்தாலும் கூட அவர் ஊடகத்துறைக்கு ஊடாகவே பல்கலைக்கழகத்திற்கு இந்த துறையை தேர்ந்தெடுத்தவர். ஒரு நடுநிலையான ஊடகவியலாளராக, பத்திரிகைகளினுடைய ஆசிரியராக பணியாற்றியவர். நான் என்னுடைய ஊடக கற்கைகள் தொடர்பாக நான் சென்னையில் பயின்று கொண்டிருந்த காலப்பகுதியில் நான் விஜய் தொலைக்காட்சியில் எங்களுடைய கற்கைகளின் பொருட்டு நான் சில காலம் பணியேற்ற வேண்டிய பொழுது அவரும் அங்கு பணியாற்றி இருந்தார் என்கின்றதை நான் இந்த இடத்தில் நான் நினைவில் கொள்ளுகின்றேன். தமிழ் தேசிய அரசியலில் சிவில் அமைப்புகளின் வகிபாகம் தொடர்பாக அவர் தனது கருத்துரையை வழங்க உள்ளார். பேராசிரியர் KT கணேசலிங்கம் அவர்கள் அறிமுகம் தேவையில்லாத ஒருவர். எங்களிடையே இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய அரசியல் தொடர்பான கருத்துரையாளர்களில் அவர் முதன்மையானவர். தமிழ் தேசிய அரசியலில் பூகோள அரசியலினுடைய வகிபாகம் தொடர்பாக இன்றைய இந்த அமர்வில் அவர் உரையாற்ற உள்ளார். எனது தலைமை உரை, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏன் ஏற்பாடு செய்கின்றோம் என்கின்றது தொடர்பாக நான் ஒவ்வொரு இத்தகைய கூட்டத்தின் பொழுதும் நான் தெளிவுபடுத்துவேன். மக்கள் வெறுமெனவே அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்கின்ற இயந்திரங்கள் அல்ல. ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அல்லது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது வாக்கை திரட்டுவதற்காக தங்களால் சொல்லக்கூடிய அத்தனைவற்றையும் சொல்லுவார்கள். நிலவிலிருந்து அரிசி கொண்டு வருவோம் என்று சொன்ன அரசியல்வாதிகளும் எங்களிடம் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பொங்கலின் பொழுதும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள். இன்று அரிசி உச்ச விலை, பல தீபாவளிகளையும் பல தைப்பொங்கல்களையும் நாங்கள் கடந்தாகிவிட்டது. இப்பொழுதும் எங்களுடைய அதே தலைவர்கள் நாங்கள் தீர்வு கிட்டும் வரை ஓய மாட்டோம் என்று சொல்லி தொடர்ச்சியாக முரசறைந்து கொண்டிருக்கின்றார்கள். யார் இதில் ஏமாளிகள்? அரசியல்வாதிகளா, எங்களுடைய தலைவர்களா, அல்லது நாங்களா இங்கே ஏமாளிகளாக இருக்கின்றோம்? எங்களுடைய நிலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு முதலாவது பதவியேற்ற பிரதமர் தொடங்கி இப்பொழுது பதவியேற்றிருக்கக்கூடிய அதிஉச்ச ஜனாதிபதி வரைக்கும் எங்களுடைய பகுதிகள் எல்லாவற்றையும் கபளீகரம் செய்து சிங்கள குடியேற்றத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய தலைவர்கள் இது தொடர்பாக எதிர்ப்பு குரல் எழுப்பி இருக்கின்றார்கள், ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்தி இருக்கின்றார்கள், இது தொடர்பாக பேசியும் வருகின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் எதனையுமே நிறுத்தியதாக இல்லை. முதலாவது பிரதமர் நீர் அபிவிருத்தி என்கின்ற பெயரால், நீர்ப்பாசன திட்டங்களினுடைய பெயரால் நில ஆக்கிரமிப்பு செய்தார். பழையதை மறந்தாலும் கூட பின்னையதான மகாவலி அபிவிருத்தி சபையினுடைய மகாவலி திட்டம் எங்கள் எல்லோருக்குமே நினைவில் இருக்கக்கூடிய ஒன்று. வறண்ட பிரதேசங்களை விவசாய பூமியாக்குவதுதான் மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய நோக்கம் என்று சொல்லி மகாவலியை திசை திருப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த நீர்ப்பாசன திட்டம் தன் அகத்தே மறைவான கருப்பொருளாக சிங்கள குடியேற்ற திட்டத்தையே கொண்டிருந்தது.
அப்போதிருந்த ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் நீருக்கு நிறமில்லை, நாங்கள் அதனை அரசியலாக்க கூடாது என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய இந்த நீர்ப்பாசனத்துக்கு பொறுப்பாக மகாபலிக்கு என்று சொல்லி அவர் நியமித்த அமைச்சரின் மூலம் இந்த குடியேற்றங்களை மிக வெற்றிகரமாக நிறைவேற்றினார். அதன் பலாபலன்தான் இன்று நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் சிறுபான்மையினராக தமிழ் மக்கள் ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். சிங்கள மக்களினுடைய பிரதிநிதித்துவம், பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அவர்களினுடைய சனத்தொகைக்கு மேலதிகமாக இன்று கிடைத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் வடக்கில் மகாபலி அபிவிருத்தி சபை தனது கைங்கரியங்களை தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றது. அபிவிருத்தியின் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் தொடர்பாக, அபிவிருத்தியில் பேரினத்துவ அரசியல் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்கின்றது தொடர்பாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆகவே அந்த விளக்கத்தை தான் எங்களுடைய வளவாளர் திருவாளர் செல்வியின் அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கின்றார். தமிழ் தேசிய அரசியலில் பூகோள அரசியலின் வகிபாகம் இங்கே ஒரு கைரிழுவை போட்டி எங்களுடைய அரசியலில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் சீனா, மறுபுறம் இந்தியா. இந்த இரண்டுக்கும் இடையில் அப்பாவி தமிழ் மக்கள் நாங்கள். இதில் எவர் கை மேலோங்கினால் என்ன? இந்த கைரிழுவை போட்டியில் அது அமெரிக்க தரப்பாக இருந்தால் என்ன, இந்திய தரப்பாக இருந்தால் என்ன, சீனா தரப்பாக இருந்தால் என்ன, எவர் கை மேலோங்கினாலும் கூட நாங்கள் தொடர்ச்சும் இதே மாதிரி தான் இருக்க போகின்றோம். களநிலை அதைத்தான் கோடிட்டு காட்டுகின்றது. சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பனிப்போர் நிலவிய காலப்பகுதியில் தான் இந்தியாவினுடைய தலையீடு இங்கே நிகழ்ந்தது. இலங்கை அரசாங்கத்தை வழிக்கு கொள்ளுவதற்காக எங்களுடைய தரப்பை இந்தியா கையாண்டது. அதே மாதிரியான ஒரு காலகட்டம்தான் இப்பொழுது. சோவியத் யூனியனுடைய தகர்வுக்கு பிறகு, அது துண்டுகளாக சிதறினதற்கு பிறகு, அப்பொழுது எங்களுடைய கடற்பிராந்தியங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆசிய பசிபிக் பிராந்தியம் என்று சொல்லியே இந்த வல்லரசு நாடுகள் சொல்லிக்கொள்ளும். இப்பொழுது சோவியத் இல்லை, இப்ப இந்தோ பசிபிக் பிராந்தியம்தான். இந்தியாவையும் அமெரிக்காவும் தாங்களாக இப்பொழுது கூட்டு சேர்ந்து கொண்டார்கள். அவர்களுடைய பொது எதிரி இன்று சீனாவாக இருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையிலே மூண்ட பகையில் இந்தியா ரஷ்யாவின் பக்கம், சோவியத்தின் பக்கம் நிற்க வேண்டிய ஒரு நிலை இருந்ததன் காரணமாக அமெரிக்காவினுடைய அதிதீவிர விசுவாசியாகிய ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் அமெரிக்காவுக்கு இலங்கையின் கதவுகளை அகல திறந்து விட்ட பொழுது இலங்கை அரசாங்கத்திற்கு, ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஜே.ஆர். ஜெயவர்தனாவுக்கு அழுத்தத்தை பிரயோகிப்பதற்கு விரும்பி தமிழ் தரப்பை கையாண்டது. எங்களுக்கு ஆயுத பயிற்சிகள் தந்தது. நாங்கள் எல்லோரும் நினைத்தோம், வங்காள தேசத்தை பிரித்து கொடுத்தது போல இந்த இந்திரா காந்தி அம்மையார் எங்களுக்கும் தனித்தமிழிடம் அமைத்து தர போகின்றார் என்று சொல்லி நினைத்தோம். அவரது மரணத்துக்காக இங்கு எல்லோரும் அழுதார்கள். அவர் இருந்திருந்தால் எங்களுக்கு தமிழீழம் கிடைத்திருக்கும் என்று சொல்லி. நிச்சயமாக இல்லை. எங்களை அவர்கள் கையாண்டு ஜே.ஆர். ஜெயவர்தனாவை தனக்கு கீழ் பணிவிப்பதற்காக மேற்கொண்ட ஒரு எத்தனமே தவிர எங்களுக்கான விமோசனம் அங்கே இருக்கவில்லை. 13வது திருத்தச் சட்டம் மாகாண சபைகளுக்கு என்று சொல்லி உருவாக்கப்பட்டதனுடைய பின்னணைப்பாக இந்திய நலன்களை பேணுகின்ற பல திட்டங்கள் அங்கே இணைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது காட்சி மாறி இருக்கின்றது. இந்த மாற்றத்தில் அமெரிக்காவும் சீனாவும் நண்பர்கள். பொது எதிரி சீனா. இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் சீனாவுக்கு அகல கதவுகளை திறந்து யாழ்ப்பாணத்தினுடைய பருத்தித்துறை கடல் முனை வரைக்கும் சீன தூதுவர் வந்து நிற்கக்கூடிய நிலையில் மீளவும் எங்களுடைய தரப்பை கையாளுவதற்கு சர்வதேசம் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் எப்பொழுது இந்த சர்வதேசங்களை கையாளுபவர்களாக மாறப்போகின்றோம்? தொடர்ந்தும் எங்களை அவர்கள் கையாளுபவர்களாகவே தான் வைத்திருக்க போகின்றார்களா? எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் வந்தது.
நாங்கள் யுத்தத்தில் 2009ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்ட பக்தையும் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம். அது சர்வதேச அரசியல் அரங்கில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம்தான் எங்களுடைய வீரம் செறிந்த ஒரு போராட்டத்தை தோற்கடிக்க வைத்தது. அதற்கு பிறகு ஜனநாயக வழிமுறையில் எங்களுக்கானவற்றை சாதித்துக் கொள்வதற்கான பல கதவுகள் எங்களிடம் இருந்தன, பல திறவுகோள்கள் எங்களிடம் இருந்தன. ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தது. ஆட்சியில் இருந்தவர்களை அகற்றினார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் எங்களுடைய இனத்தின் சார்பாக பேரம் பேசலில் ஈடுபடாமல் கட்சி சார்ந்து கட்சியின் தரப்பில் பேசக்கூடிய வல்லுநர்களின் அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய தனிப்பட்ட நலன்களை பேணுவதன் பொருட்டே நாங்கள் அரசாங்கங்களுடன் பேணியிருந்தோம். யுத்தத்திற்கு பிறகு சர்வதேச நாடுகளுடன் தலையீட்டின் பிரகாரம் சர்வதேச நாடுகளினுடைய முயற்சியின் காரணமாக இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது, நல்லாட்சி மாற்றம் நிகழ்ந்தது. தமிழர் தரப்பும் அதில் காத்திரமான பங்களிப்பை வழங்கியிருந்தது. எங்களுடைய தலைவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். அவர்கள் எங்களுடைய இனம் சார்ந்த எந்த நிபந்தனையையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. யார் யாரையோ சொல்லுவது எல்லாம் நம்பினார்களோ அல்லது நாங்கள் இனம் சார்ந்து ஏதாவது பேரம் பேசலில் ஈடுபடுவோமாக இருந்தால் எங்கள் தொடர்பாக பேரம் பேச முடியாது என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்களோ தெரியாது. நடக்கவில்லை. மீளவும் அந்த ஆட்சிக்குள்ளேயே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை கொண்டு வந்து திருப்பி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்கெடுப்பு நிகழ்ந்த பொழுது கூட எங்கள் சார்பாக நாங்கள் பேரம் பேசி இருக்கலாம். இல்லை, மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம், நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நல்லாட்சி அரசாங்கத்தை மீளவும் கதிரையில் அமர்த்துவோம் என்பதற்காக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளது. சரி, இதுதான் போகட்டும், விடுங்கள். நடுநிலை வகிப்பதற்காக கூட நாங்கள் மஹிந்தவுக்கும் வாக்களிக்கவில்லை, ஐக்கிய தேசிய கட்சி நல்லாட்சி அரசாங்கத்துக்கும் வாக்களிக்கவில்லை. என்னிடம் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார், நாங்கள் நடுநிலை வகிக்கின்றோம் என்று சொல்லி அதற்காக கூட பணப்பரிமாற்றம் நடந்திருக்கின்றது. இங்கே எங்களை பற்றி மக்களை பற்றி எந்த தலைவர்கள் வந்து சிந்தித்திருக்கின்றார்கள்? ஆகவேதான் மீளவும் ஆட்சி மாற்றம் பற்றி நாங்கள் சீனா என்கின்றதை பூதாகரமாக காட்டி தென்னிலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள், எங்களுடைய என்று சொல்றதை விட இலங்கை அரசாங்கத்திற்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் முயற்சிக்கின்றன. இந்த ஆட்சி மாற்றத்தின் போதும் தமிழ் மக்களினுடைய தயவு அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. இந்த தயவை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த போகின்றோமா இல்லையா என்கின்றதுதான் பிரச்சனை. என்னை பொறுத்தவரையில் அது இல்லாதது மாதிரி தான் என் கண்களுக்கு தெரிகின்றது. பேராசிரியர் KT கணேசலிங்கம் அவர்கள் அந்த தலைப்பை எடுத்திருக்கின்றார், தமிழ் தேசிய அரசியலில் பூகோள அரசியலின் வகிப்பாகம் என்று சொல்லி. என்று எங்களுடைய அரசியல் தலைவர்களிடம் இருந்து அல்லது அரசியல் தலைவர்களில் இருந்து அமெரிக்காவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகின்றார்கள். 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்த கோரி எங்களுடைய கட்சிகளின் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் வரைந்து கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கு போய் வந்தவர் இங்கு எங்களுடைய மக்களிடம் சொல்லுகின்றார், நாங்கள் அங்கு பேசினபடி எங்களை பகிரங்கப்படுத்த முடியாது, இது ராஜதந்திரம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தின் பொழுதும் இவர்கள் அதையேதான் சொன்னார்கள், ராஜதந்திரம், இதனை நாங்கள் வெளியில் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று சொல்லி. இப்பொழுதும் அமெரிக்காவிடம் பேசியவற்றை கூட பகிர்ந்து கொள்ள முடியாது, ராஜதந்திரம் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இந்த ராஜதந்திர அந்தஸ்தை இவர்களுக்கு யார் கொடுத்தார்கள்? ஒரு கட்சியின் பிரதிநிதியோ அல்லது தனித்த ஒரு கட்சியோ தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்கின்றதற்காக தங்களுக்கு தாங்களே ராஜதந்திரிகள் என்கின்ற முடியை சூடிக்கொள்ள முடியாது என்று சொல்லி நான் கருதுகின்றேன். இது மக்களுடைய பிரச்சனை, மக்களினுடைய அபிப்பிராயம் கேட்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஒற்றை ஆட்சிக்குள் 13வது திருத்த சட்டம் இருப்பதன் காரணமாகத்தான் அதனால் கொண்டு வரப்பட்ட மாகாண சபை முறைமை தோற்று போயிருக்கின்றது. மாகாண சபையினுடைய ஒரு உறுப்பினராக அமைச்சராக இருந்தவன் என்கின்ற வகையில்
இந்த மாகாண சபையை ஒரு அங்குலம் கூட முன்னோக்கி நாங்கள் ஏன் நகர்த்த முடியவில்லை என்கின்றதற்கான காரணம், ஒரு சொல்லில் சொல்லுவதாக இருந்தால் ஒற்றையாட்சி முறைமைக்குள் தான் அந்த மாகாண சபை திருத்த சட்டம் இருக்கின்றது என்கின்றது. சர்வ பலம் பொருந்திய ஜனாதிபதி தான் நினைத்ததை எதையுமே செய்யக்கூடிய நிலையில் தான் மாகாண சபைகள் வலுவிழந்த ஒரு கட்டமைப்பாக இங்கே இருந்திருக்கின்றது. மீளவும் நாங்கள் மாகாண சபையை 13வது திருத்த சட்டத்தை தான் கோருகின்ற ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். என் அருமை உறவுகளே, சரி 13வது திருத்த சட்டத்தை தான் நாங்கள் கோருகின்றோம் என்று சொல்லி சொன்னால், வடக்கு கிழக்கு இணைந்த அந்த தாயகம்தான் 13வது திருத்த சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. வடக்குக்கு கிழக்குக்கும் எதிராக இருக்கக்கூடிய அந்த இணைப்பை ஒருபொழுதும் விரும்பாத முஸ்லிம் சகோதரர்களது கட்சியையும் இந்த கூட்டுக்குள் இணைத்துக் கொண்டு 13வது திருத்த சட்டத்தை கேட்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருப்பது ஏன்? அது நடக்கக்கூடாது என்கின்றதை முன்கூட்டியே அவர்கள் அனுமானித்த வகையிலோ என்னவோ முஸ்லிம் கட்சிகளையும் இணைத்திருக்கின்றார்கள். இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த முஸ்லிம் கட்சி வடக்கு கிழக்குக்கு அந்த இணைப்புக்கு ஆதரவாக இருக்கின்றது? அவர்கள் எதிரானவர்கள். ஆகவே எதிரானவர்களையும் இணைத்துக் கொண்டு நாங்கள் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோருகின்றது என்கின்றது எங்களை நாங்கள் தொடர்ந்துமே ஏமாற்றுகின்ற ஒரு செயலாகவே இருக்கின்றேன். இங்கே ராஜதந்திரம் என்கின்றது அரசியல் கட்சிகள் எடுக்கின்ற முடிவு அல்ல. அரசியல் கட்சி ஒருவரை உண்மையில் இன்னொன்று சொல்லுகிறதாக இருந்தால், ராஜதந்திரம் என்கின்றது நாடுகளுக்கிடையிலான உறவுகள் அல்லது வெவ்வேறு வகையான அழுத்தங்களை பிரயோகித்து ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்ளுவது. நாங்கள் நாடற்றவர்கள். ஆனால் எங்களிடம் ஒரு கரு அரசு இருந்தது. விடுதலை புலிகள் இருந்த காலப்பகுதியில் ஒரு அரசுக்கான கட்டமைப்புகளை கொண்டிருந்த ஒரு கருநிலை அரசு இருந்ததன் காரணமாக ராஜதந்திர பேச்சுக்களில் அவர்களுக்கான ஒரு வகிபாகம் இருந்தது. ஆண்டன் பாலசிங்கம் அந்த பாத்திரத்தை செய்திருந்தார். இங்கே எல்லோருமே விடுதலை புலிகளாகவோ தலைவர் பிரபாகரன் அவர்கள் மாதிரியோ அல்லது ஆண்டன் பாலசிங்கம் மாதிரியோ ஆகிவிட முடியாது. பாராளுமன்ற தேர்தலின் பொழுது இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒருவர் திருவாளர் சுமந்திரன் அவர்களை இவர் ஆண்டன் பாலசிங்கத்துக்கு நிகரானவர் என்று சொல்லி இப்பொழுது பிற்காலங்களில் அவர் ராஜதந்திர பேச்சுக்களில் ஈடுபடுவோம் என்கின்ற ஒரு முன்னச்சாரமாக அன்றைக்கே அவர் சொல்லி வைத்திருக்கின்றார் போலும். இங்கு யாரும் ராஜதந்திரிகள் கிடையாது. ராஜதந்திரம் என்கின்றது அது ஒரு விஞ்ஞானம். அதற்கு ஒரு நிபுணத்துவ குழு தேவை. அந்த குழுவிடம் இருந்து ஆலோசனைகள் பெறப்பட வேண்டும். ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஏனைய உறுப்பினர்களுக்குமே தெரியாமல், மக்களுக்கு அவர்கள் தொடர்பாக என்ன நாங்கள் பேசப் போகின்றோம் என்கின்றது தெரியாமல் போய்விட்டு வந்து இது ராஜதந்திரம் என்று சொல்லுகின்றதை நாங்கள் தொடர்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்க போகின்றோமா? எங்களுடைய சிவில் சமூகத்தினுடைய பங்களிப்பு அதில் அளப்பெரிய பங்களிப்பு இருப்பதாக நான் கருதுகின்றேன். இன்று அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களின் கூட்டு நிச்சயமாக எதனையும் சாதித்து விடப் போவதில்லை. நாளைக்கு தேர்தல் என்று சொல்லி ஒன்று வருகின்ற பொழுது இந்த கட்சிகள் எல்லாம் எதிரும் புதிருமாகத்தான் இருக்கும். 13வது திருத்த சட்டத்தை வேண்டி இன்று கட்சிகள் ஒன்று கூடுகின்ற பொழுது உள்ளூராட்சி சபைகளிலே அந்தந்த ஒவ்வொரு கட்சிகளும் ஆளாளுக்கு குழிபறித்து பாதீடுகளை தோற்கடித்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கே இவ்வளவு பாடுபடுகின்ற இந்த கட்சிகள் நாளைக்கு மாகாண சபை பாராளுமன்ற தேர்தல் என்று சொல்லி வருகின்ற பொழுது இந்த 13வது திருத்தத்திற்காக சேர்ந்திருக்கின்ற கூட்டு எவ்வளவு தூரத்துக்கு தாக்கு பிடிக்க போகின்றது? ஆகவே இந்த இடத்தில் இவருடைய பிரசன்னம் அவசியம் என்று சொல்லி சொன்னால் சிவில் சமூகங்களினுடைய பங்களிப்பு அவசியம். இந்த பாத்திரத்தை அரசியல் கட்சிகளை இணைக்கின்ற வகிபாகத்தை சிவில் சமூகங்கள் செய்திருக்க வேண்டும் என்கின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவர்களுடைய கை ஓங்கி இருக்கின்ற பொழுதுதான் இந்த கட்சிசார் அரசியல்வாதிகளை ஓரணிக்குள் கட்டுக்கோப்பாக வேணும் வைத்திருக்க முடியும். எங்களிடம் சிவில் சமூகங்கள் இருந்திருக்கின்றன. அண்மைய வரலாற்றின் பதிவாக தமிழ் மக்கள் பேரவை இருந்திருக்கின்றது. அது இன்று தோல்வியடைந்த ஒரு சிவில் சமூக அமைப்பு. சிவில் அமைப்பு அல்லது மக்கள் அமைப்பு என்கிறது ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய பினாமியாக இருக்க முடியாது. அல்லது அந்த சிவில் சமூகத்தின் மூலம் அல்லது சிவில் அமைப்பின் மூலம் அவருக்கு கிடைக்கின்ற விளம்பரத்தை அல்லது வெளிச்சத்தை
தனக்கான அரசியல் பிரவேசத்திற்கான ஒரு மூலதனமாக அவர் பயன்படுத்த முடியாது. தமிழ் மக்கள் பேரவையினுடைய தோல்விக்கு அதுதான் காரணம். ஆகவே வரலாற்றின் தோல்வியில் இருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு ஒரு அரசியல் கலப்பில்லாத, அதே நேரம் அரசியல் கட்சிகளை, அரசியல் தலைவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சிவில் சமூகம் எங்களுக்கு தேவை. நிச்சயமாக அது தொடர்பாக கலாநிதி சி. ரகுராம் அவர்கள் தனது உரையில் குறிப்பிடுவார் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இன்று எங்களிடம் எப்பவுமே நான் சொல்லுவது இதுதான், எங்களிடம் கட்சிகள் இருக்கின்றன, கட்சிகளுக்கு தலைவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் எந்த ஒரு தேசிய தலைவர்களும் என்று எங்களிடம் இல்லை. கட்சிகளின் தலைவர்கள் தங்களை தேசிய தலைவர்களாக கற்பிதம் கொள்ளுவது அபத்தமானது, ஆபத்தானது. ஆகவே இந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பாத்திரத்தை சிவில் சமூகங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு வலுவான ஒரு சிவில் சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஏற்கனவே சிவில் சமூகங்களை உருவாக்கியதில் பங்கேற்றதில் இருக்கக்கூடிய அனுபவங்களை கொண்டு அந்த அனுபவங்களை கொண்டுள்ளவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம். அரசியல், இந்த ரெண்டு வார்த்தைகள் எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம் என்பதில் தான் எங்களுடைய சிந்தனை தங்கியிருக்கின்றது. இலங்கையின் அரசியல் என்பது சுதேச ஆட்சிக்கு, அதாவது சுதந்திரத்தை ஒட்டியதாக பிரித்தானியர் கையிலிருந்து சுதேசிகளின் கையில் ஆட்சி வந்தபோது அது சிங்கள தலைவர்களுடைய பெரும்பான்மையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அன்றைய காலகட்டங்களில் இருந்த சிங்கள மூத்த தலைவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள். இலங்கையில் 70-72% மக்கள் சிங்கள மக்களாக இருக்கின்றார்கள். அவர்கள்தான் இங்குள்ள தேசிய இனம். எனவே இந்த 72% என்பது இலங்கை தீவின் எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்று, அதாவது இலங்கையின் எல்லா இடங்களிலும் 72% சிங்கள மக்கள் இருக்க வேண்டும் என்பது. இதன் அர்த்தம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு புரிந்திருக்கும். அதாவது எந்த தேர்தல் தொகுதியாக இருந்தால் என்ன, எந்த உள்ளூராட்சி மன்றமாக இருந்தால் என்ன, அங்கிருந்து வரக்கூடிய பிரதிநிதிகளை தெரிவு செய்யக்கூடிய அந்த சனத்தொகை பலம் என்பது இந்த பெரும்பான்மை மக்களிடம் இருக்கக்கூடிய வகையில் அந்த பிரதேசங்களுடைய சனத்தொகை இனத்துவ விகிதாசாரம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த குடியேற்றங்கள் என்ற சிந்தனைக்கு பின்னால் வந்த அவருடைய மூலக்கருத்தாக இருந்தது. எனவே குடியேற்றங்கள் என்பது, இலங்கையில் குடியேற்றங்கள் என்பது வெறுமனே ஒரு நிலமற்றவர்களுக்கு நிலங்களை கொடுக்கின்ற ஒரு அபிவிருத்தி திட்டமாக இல்லாமல் ஒரு ஆழமான சிந்தனையை பின்னணியாக கொண்டு அதன் அடிப்படையில் முன்னகர்த்தப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த குடியேற்றங்கள் என்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள். ஏன் அவர்கள் இலங்கையின் ஆட்சிக்குள், ஆட்சி அதிகாரத்துக்குள், ஆட்சி கட்டமைப்புக்குள் தாங்கள் மட்டும் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார்கள் அல்ல விரும்புகின்றார்கள் என்பதற்கு முதலாவது உதாரணமே நாங்கள் புரிந்து கொள்ளலாம். முதலாவது ஸ்டேட் கவுன்சில் என்கின்ற அந்த சனப்பிரதிநிதிகள் சபையிலே அந்த தேர்தலின் போது மலையகம் வாழ் தமிழ் மக்கள் சார்பில் சுமார் 11 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அது மிக பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அன்றைய சிங்கள தலைவர்களுக்கு. எனவே தான் அவர்கள் அந்த மலையக தமிழ் மக்களுக்கு இந்திய குடியேற்றவாசிகள் என்று சொல்லி அவருடைய வாக்குரிமையை பறித்தார்கள். அதற்கு அடுத்த தேர்தலில் அந்த 11 பேரும் பெறவில்லை, ஒரு பிரதிநிதிகளும் பெறவில்லை. மீண்டும் 1972ஆம் ஆண்டு ஜேஆர் ஜெயவர்தன வந்த பிறகுதான் அது சாத்தியமாயிற்று. இங்கு என்னவென்று சொன்னால், இந்த ஆளுகை அதிகாரத்துக்குள் ஜனநாயகம் என்ற பெயரால் கட்டமைக்கப்படும் இந்த அரசுக்குள் உள்ள பிரதிநிதித்துவத்தை எவ்வாறு பலவீனமாக்கி இல்லாத ஒழிக்கலாம் என்ற இந்த அடிப்படை சிந்தனையின் அடிப்படை தான்
இங்கே நடக்கின்றது. அதன் தொடர்ச்சி தான் நாங்கள் பார்க்கின்ற பல்வேறு விடயங்கள். இந்த அபிவிருத்தி என்கின்ற சொல்லு சில வேளைகளில் பொருளாதார பேராசிரியர்கள் கூறுவதாக இருந்தால் அது ஒரு பொருளியல் சொல்லு என்று சொல்லி நாங்கள் யோசித்துக் கொள்வோம். அவ்வாறு அல்ல. அபிவிருத்தி, வெளிநாட்டுதவி இதுகள் எல்லாம் ஒரு அரசியல் கருவிகள். பிரித்தானியாவின் கீழ் இந்தியா இருந்த காலத்தில் பிரித்தானியா இந்தியாவின் பட்டு கைத்தொழிலை ஒட்டுமொத்தமாக ஒடுக்கி நசுக்கி போட்டுத்தான் தன்னுடைய நாட்டில் லாங்காசேயர், யோக்ஷேயர் என்ற மாகாணங்களில் கைத்தொழில், புடவை கைத்தொழிலை வளர்த்தெடுத்தது. இந்தியாவின் புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் ரஜினி பாபிதத் என்றவர் தன்னுடைய இன்றைய இந்தியா என்ற நூலில் மிக தெளிவாக சொன்னார், பிரித்தானியர்கள் ஒரு பகல் கொள்ளைக்காரர்கள் என்று சொல்லிட்டு. அங்கே பிரித்தானியாவில் நடந்த கைத்தொழில் புரட்சி என்பது இந்தியாவுடைய வளம் மிகு பட்டு கைத்தொழிலையும் ஏனைய தொழில்களையும் முடக்கியதன் மூலம்தான், சீரழித்ததன் மூலம்தான், சிதைத்ததன் மூலம்தான் சாத்தியமாயிற்று என்று சொல்லி சொன்னார். 1970களில் லத்தீன் அமெரிக்க அபிவிருத்தி சிந்தனையாளர்கள் என்று கூறப்பட்ட குண்டர் பிராங்க், சாமிர் அமித் போன்ற பொருளாதார சிந்தனையாளர்கள் அவர்கள் சொன்னார்கள், அபிவிருத்தி என்பதன் மறுபக்கம் குறைவிருத்தி என்று சொல்லி, இன்னும் வேறு தேசங்களை குறைவிருத்தி செய்து அந்த வளங்களை கொள்ளையடித்ததன் மூலம்தான் இந்த தேசங்கள் அபிவிருத்தி அடைந்தன என்று சொல்லிட்டு. அதாவது ஒரு பக்கம் டெவலப்மெண்ட், மற்றது அண்டர் டெவலப்மெண்ட், திட்டமிட்டு குறைவிருத்தி செய்யப்பட்டன என்று சொன்னார்கள். எனவே இந்த அபிவிருத்தியும் குறைவிருத்தியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் சொல்லி அவர்கள் வாதிட்டார்கள். இங்கு திட்டமிட்ட முறையில் தான் அது நடக்கின்றது. இந்த உலகத்தை போடும்போது வடக்கு தெற்கென்பார்கள், கிழக்கு மேற்கென்பார்கள். வடக்கென்ற எங்களோட வட மாகாணம் அல்ல, உலகத்தின் வடபகுதியில் கூட வளர்ந்த நாடுகளும் கீழே உள்ள பகுதிகளில் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியாவின் இந்த நாடுகள் எல்லாம் குறைவிருத்தி நாடுகளாகத்தான் வரவேற்கணும் சொல்லப்பட்டது. பின்பு அந்த குறைவிருத்தி என்று சொல்லி சரியில்லை என்ற காண்டி போட்ட நாடகம்தான் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் என்கின்ற ஒரு சொல்லாட. இந்த அபிவிருத்தி என்ற விடயம் ஒரு அரசியல் கருவி. நாசி ஜெர்மனி ஹிட்லருக்கு கீழே தனது ஆட்சி அதிகாரத்தை விரிவாக்கி கொண்டு போய் கடைசியாக போலந்தில் 1939ஆம் ஆண்டு படையெடுத்த பிறகு இந்த அமெரிக்காவுடைய நேச நாடுகளும் ரஷ்யாவும் கூட தீர்மானித்தது, இந்த ஜெர்மனியை நீ விட்டு வைக்க இயலாதென்று. எல்லாரும் சேர்ந்து ஜெர்மனிக்கு மேலே படையெடுத்து போராடினார்கள். 1943ஆம் ஆண்டு ஹிட்லரையும் தோற்கடித்து ஜெர்மனியையும் சரணாகதி அடைய வைத்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்குள் இருந்த சிந்தனை என்னவென்று சொன்னால், ஜெர்மன் மீண்டும் ஒரு வல்லரசாக உருவாகக்கூடாது என்று சொன்னால் ஜெர்மனை நாங்கள் சின்ன பின்னமாக்க வேண்டும். எனவே ஜெர்மனை பிரித்தார்கள். கிழக்கு மேற்குமாக ரஷ்யா ஒரு பக்கத்தால், அமெரிக்கா ஒரு பக்கத்தால் பிரித்தார்கள். பிரான்ஸ் ஒரு பக்கத்தால் பிரித்தார்கள். துண்டாடிய பின்பும் ஜெர்மனி எழும்பக்கூடாது, ஜெர்மனி வல்லரசாக வளரக்கூடாது. ஜெர்மனி இம்மட்டு நாளும் இந்த வல்லரசாக வளர்ந்ததுக்கு பின்னால் இருந்த விடயம் என்னவென்று சொன்னால், ஜெர்மனியினுடைய கைத்தொழில் சார் அறிவு, தொழில்நுட்பம், அவருடைய கைத்தொழில் வளர்ச்சி. எனவே இதை இல்லாத ஒழிக்க வேண்டும். அன்றைய காலகட்டங்களில் அமெரிக்காவின் செக்ரட்டரியாக இருந்த மொஜெண்டோ என்பவர் அவர் ஒரு திட்டம் போட்டார். ஜெர்மனி மீண்டும் எழும்பாமல் இருக்க வேண்டுமே ஆனால் ஜெர்மனுடைய கைத்தொழில் ஆற்றல்கள் முற்றாக நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று. 1944ஆம் ஆண்டு துவங்கின அந்த வேலை அமெரிக்கா தலைமையில்
ஜெர்மனியுடைய ஒட்டுமொத்த கைத்தொழில்களும் நிர்மூலமாக்கப்பட்டன. கலட்டக்கூடிய இயந்திரங்கள்லாம் கலட்டி கொண்டு போகப்பட்டது, அழிக்கக்கூடியவையில் அழிக்கப்பட்டது. எந்த ஒரு கைத்தொழில் முயற்சியும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய முற்றாக நிர்மூலமாக்கப்பட்டது. கைத்தொழில் துறையில் பணியாற்றிய அத்தனை பேரையும் நீங்கள் இனிமேல் இந்த கைத்தொழில் துறையை பற்றி சிந்திக்கவே கூடாது என்று கூட்டிக் கொண்டு போய் வலுக்கட்டாயமாக தூர இடங்களில் உள்ள இடங்களில் விவசாயங்கள் பண்ணைகள் செய்யுங்கன்னு சொன்னார்கள். ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்ட ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி தனியே விவசாயம் மட்டும்தான் செய்யலாம் என்று நிர்பந்தம் செய்யப்பட்டது. அதன் விளைவாக ஜெர்மனியுடைய வளர்ச்சி என்பது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு பின்தள்ளப்பட்டது. மிக திட்டமிட்டு. ஆனால் ஒரு 4 வருடங்களுக்குள் அமெரிக்காவுடைய உப அதிபராக இருந்த ஹெர்பர்ட் ஹூவர் அவர் ஜெர்மனிக்கு போனவர். ஜெர்மனியின் நிலைமையை பார்த்து போட்டு அறிக்கை ஒன்று கொடுத்தார். நாங்கள் ஜெர்மனியை தனியே விவசாயத்தில் மட்டும் வைத்திருப்பதாக இருந்தால் சுமார் 25 மில்லியன் மக்கள் அந்த ஊரில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்றால் இந்த விவசாயத்திற்கு தாங்குதிறன் இல்லை. ஜெர்மனியின் தற்போதைய விவசாயத்திற்கு இவ்வளவு மக்களையும் இந்த தேசத்தில் வைத்திருக்கும் தாங்குதிறன் இல்லை. இவர்கள் எல்லாரையும் அகதிகளாக ஒரு வெளியேற வேண்டி வரும் என்று அந்த அறிக்கையின் அடிப்படையில் அப்போது பிறகு வந்த ஆல்ஃபிரட் மார்ஷல் என்கின்ற செயலாளர் அவர்தான் திருப்பி சொன்னார், அந்த முதல் மொஜெண்டோ செய்தது டி இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது ஜெர்மனியிலிருந்து கைத்தொழிலை முற்றாக இல்லாமல் செய்கிறது. பிறகு மார்ஷல் வந்து சொன்னார், இல்லை இல்லை, ஜெர்மனி இப்போ எங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றது. எனவே நாங்கள் ஜெர்மனியை கட்டியெழுப்புவோம். ஜெர்மனியிடம் சிறந்த கைத்தொழில் ஆற்றல்கள் உள்ளன, விஞ்ஞான அறிவு உண்டு, எல்லாமே இருக்கின்றது. எனவே நாங்கள் ஜெர்மனியை மீண்டும் ஒரு கைத்தொழில் நாடாக கட்டியெழுப்புவோம்னு சொல்லி அதற்கு பிறகு மார்ஷல் போட்ட திட்டம்தான் அந்த ஜெர்மனியை திருப்பி ரீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், மீண்டும் கைத்தொழில் மயமாக்குற என்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இப்போ எங்களுக்கு புரிந்திருக்கும், இந்த அபிவிருத்தி என்கின்ற விடயங்கள் ஒரு தேசத்தையோ அல்ல ஒரு சமூகத்தையோ எந்த நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற வெற்றி அடைந்தவனுடைய நிகழ்ச்சின்றலாக இருக்கும் வரையும் அவன் தனக்கு ஏற்றவாறு இந்த அபிவிருத்தியை கையாளுவான். இலங்கையில் அதுதான் நடந்தது. இலங்கையில் ஏதாவது பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெறுவதாக இருந்தால் அது ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு அனுசரணையாக நடக்கக்கூடிய திட்டமாக இருந்தால்தான் இது விரைந்து நடக்கும். எழுபதுகள் நடுப்பகுதிக்கு முன்னுக்கு இலங்கையுடைய பொருளாதாரத்தை சொல்வது மூடப்பட்ட பொருளாதாரம் என்று, இறக்குமதி கட்டுப்பாடு, ஏற்றுமதி ஊக்குவிப்பு, அப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தன. அன்றைய காலகட்டங்களில் அரசாங்கத்தின் முதலீடுகளாக இருந்த தொழிற்சாலைகளான KKS தொழிற்சாலை, பரந்தன் கெமிக்கல், வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்ட்ரி, ஓட்டு சுட்டான் களிமண் தொழிற்சாலை, ஓட்டு தொழிற்சாலை என்று பல ஃபேக்ட்ரிகள் இருந்தன இங்கே வடகிழக்கில் மட்டும். அதைவிட தனியார் தொழிற்சாலைகள் நிரம்ப தொழிற்சாலைகள் இருந்தன. இலங்கையின் புகழ்பெற்ற 2 பின்னலாடை கைத்தொழில்கள், ஒன்று வெலோனா, 2வது லெய்டன் கார்மெண்ட்ஸ். அதே போன்று துணி ஆலைகள், பண்டத்திருப்ப பாரிஸ் கோஆப்ரேட்டிவ், சங்கான பாரிஸ் கோஆப்ரேட்டிவ் என்று 2 பெரிய துணி ஆலைகள் இருந்தது. அதை விட சீமா சில்க், அது வேறுன்னு சொல்லி கணக்கென்று ரொம்ப துணி ஆலைகள் இருந்தன. போட்டப்பம் உற்பத்தி துவக்கம், சோப், பல்வேறு விஷயமான கைத்தொழில்கள் இங்கே இருந்தன. எங்களுடைய உற்பத்தியில் விவசாயத்துக்கும் மீன்பிடிக்கும் சமமாக கைத்தொழில் பங்களிப்பு செய்தது. கடந்த 2009க்கு பிறகு இங்கு எங்கே கைத்தொழில் இருக்கிறது? ஒரு ஆணையிற உப்பளம் கூட கடத்தண்ணியை வெட்டி விட்டு வெயிலில் காய விட்டு அள்ளுற உப்பளம் கூட தன்னுடைய முழுமையான இயலளவுக்கு வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஏன்? அது இருக்கிற இடம் பிழையானது. திருகோணமலையில் நான் நினைக்கிறேன் 89-90 இருக்கலாம், 89 நினைக்கிறேன், சாரி 96-97 இருக்கலாம்.
அப்பொழுது அமைச்சர் ராஷ்டிர துறைமுகங்கள் கப்பல் கூடுசாபனத்துக்கு பொறுப்பாக இருந்தவர். அப்பொழுது திருகோணமலையில் ஒரு புதிய துறைமுகம் ஒன்று கட்டுவதற்கான அதிகாரங்கள் வைக்க வந்தவர். அவர் சொன்னார், நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன் அவரோட, திருகோணமலை இதுவரையும் ஏன் அபிவிருத்தி செய்யப்படவில்லை என்று சொன்னால் இது இலங்கையின் பிழையான பக்கத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற ஒரு பக்கத்தில் இருக்கிறபடியினால் இது அபிவிருத்தி செய்யப்படவில்லை. இது வேறோடத்தில் இருந்திருந்தால் திருகோணமலை என்ற கதையே வேறு, அதுதான் உண்மை. எனவே அபிவிருத்தி என்பது இங்கு அரசியலின் மிக கூர்மையான கருவியாகவே இந்த உலக நாடுகள் எல்லாவற்றிலும் கூட பயன்படுத்தப்படுகின்றது. இந்த இடத்தில் ஒரு மூடப்பட்ட இறுக்கமான பொருளாதாரம், தனியாக அரசு மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்யும் என்கின்ற ஒரு நிலை உள்ள தேசத்தில் நாங்கள் மூச்செடுக்க முடியாதுதான், நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்க முடியாதுதான். ஆனால் இன்றைய இலங்கையின் பொருளாதாரம் என்பது திறந்த பொருளாதாரம். அரசாங்கங்கள் எந்த பாரிய முதலீடுகளையும் போடுவதில்லை, எல்லாமே தனியார் துறையாகத்தான் இருக்கும். அரசாங்கம் என்ன செய்கிறது? காங்கேசன் துறையில் அழிந்து போனது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை, அதை திருப்பி அந்த இடத்தில் ஆரம்பிப்பதில் சாத்தியமில்லை என்றால் சுண்ணாம்புக்கள் அகல முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக வேறு கைத்தொழில்கள், சிமெண்ட் தொழிற்சாலைகளை உருவாக்கலாம், மூலப்பொருட்களை வெளியிலிருந்து கொண்டு வந்து இறக்கிறதுக்கு. ஆனால் அந்த விடயத்தை இந்த வார வருஷம் திறக்கிறோம், அடுத்த வருஷம் திறக்கிறோம் என்று கதை சொல்லிக்கொண்டு சமகாலத்தில் என்ன செய்கின்றார்கள்? ஹம்பாந்தோட்டையில் ஆசியாவின் மிகப்பெரிய சிமெண்ட் தொழிற்சாலை ஒன்று கட்டி வார வருஷம் ஜூன் மாதம் அது உற்பத்தியை துவங்கவிருக்கின்றது. வாழைச்சேனையில் ஒரு காகித ஆலை இருக்கிறது. இந்த பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, KK தொழிற்சாலை போன்று அது சமகாலத்தில் அங்கு உருவாக்கப்பட்டது. அது வைக்கோலை மூலப்பொருளாக கொண்டு உற்பத்தி செய்கின்றது. அந்த வைக்கோலை மூலப்பொருளாக கொண்டு கடதாசி உற்பத்தி செய்யும் போது அதனுடைய ஒரு உப கழிவாக வருகின்ற பொருட்களை சயனைட் என்கின்ற ஒரு நஞ்சும் அந்த தண்ணியில் கலந்து வைக்கோலை ஊற போட்டு கழுவி எடுக்கும்போது அப்படியே வருகின்றது என்று சொல்லி ஒரு பிரச்சனை வந்து அதை எங்கே விடுவது? அவர்கள் அந்த லகூனுக்கு விடுவார்கள், அந்த வாவிக்குள்ளே விடுவார்கள். அதனால் மீன்கள் கன பிரச்சனைகள் இருந்தன எங்களுக்கு. எனவே நான் அப்பொழுது அந்த ஊரில் நான் இருந்தேன். நாங்கள் அரசாங்கத்துக்கு விண்ணப்பித்தோம், அந்த தொழில்நுட்பத்தை மாற்ற வேண்டும், அதை வடிகற்றுவதற்கும் அதை ஒழுங்கமைக்கிறதுக்கும் வேண்டும் என்று. ஆனால் தொழில்நுட்பத்தை மாற்றுவதற்கான முனைப்புகளை விட்டுட்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் எம்பிலிப்பட்டியால் போய் ஒரு புதிய தொழிற்சாலையை போட்டார்கள். எம்பிலிப்பட்டியால் தொழிற்சாலையை போட்டுவிட்டு அதனுடைய நிர்வாக செலவுகளுக்கு வாழைச்சேனை காகித ஆலையின் லாபத்தை அங்கு கொண்டு போய் அந்த தொழிற்சாலையில் வைத்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வாழைச்சேனை ஆலை அப்படியே கைவிடப்பட்டு யுத்தமும் காரணமாகிட்டது, அழிந்து போனது. இந்த பிரதேசங்களில் இருந்த தொழிற்சாலைகள் எல்லாத்துக்கும் மாற்று தொழிற்சாலைகள் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களை உருவாக்கியதன் மூலம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இங்கே இந்த வளர்ச்சி மையங்கள் என்கின்ற விடயங்கள் நகர்த்தப்படுகின்றன. வளர்ச்சி மையங்கள் நகர்த்தப்பட்டு எங்களுடைய பொருளாதாரம் என்றது வெறுமனே ஒரு அடிப்படை விவசாயத்திலோ அல்லது அரசாங்க சேவை தொழிலுக்குள்ளேயோ சிக்க வைக்கப்படுகின்றது. நாங்கள் திட்டமிட்டு சிக்க வைக்கப்படுகிறோம். இலங்கையின் மேற்கு வடக்கேயும் கீழே தெற்கு இந்தியாவின் மேற்கு பக்கம் இந்தியாவின் கன்னியாகுமரிக்கு கீழேயும் 2 மீன்பிடி வளங்கள் கொண்ட கடல் மேடைகள் உள்ளன. மேடைகள்ன்றது ஆழங்குறைந்த பகுதி. மேலே வடக்கே இருப்பது
பேதுரு கடல் தள மேடை, பீட்ரோ பேங்க் என்று சொல்வார்கள். அது கிட்டத்தட்ட திருகோணமலையிலிருந்து காங்கேசன் துறைவரமான பிரதேசத்தில் சுமார் ஒரு 30-40 மைலுக்கங்கால் இலங்கையினுடைய பாரிய பொருளாதார வலயத்துக்குள் 75-80% சிறிது பகுதி இந்தியாவுக்குள்ளுமாக அந்த இடம் இருக்கின்றது. மிகப்பெரிய மீன்வளம் கொண்ட பிரதேசம். அந்த மீன்வள பிரதேசத்திற்கு அதே போன்று இந்தியாவில் கன்னியாகுமரிக்கு கீழே வெஜ் பேங்க்னு சொல்லி போட்டு அந்த வெஜ் மீன்பிடி அடித்தள மேடை உண்டு. எங்களுக்கு அந்த படத்துக்கு நாங்கள் போயிடலாம். மன்னர் கீழே உள்ளாக்கள் தான் நாங்கள் போகலாம். என் மன்னர் கீழே இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய இது பக்கத்தில் போகலாம். ஒரு நாள் 8 மணித்தியாலம் 9 மணித்தியாலம் ஓடினால் அந்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். போய் அங்கே இருந்து தொடர்ந்து தொழில் செய்யலாம். ஆனால் அங்கு மீன் பிடிக்கிறதுக்கு யார் வருகின்றார்கள் என்று சொன்னால் தென்னிலங்கையிலிருந்து மீனவர்கள் வருகின்றார்கள். பல நாள் படகுகள் அவர்களிடம் இருக்கின்றன. அவர்கள் வந்து திருகோணமலையிலும் முல்லைத்தீவிலும் இப்பொழுது மயிலட்டியிலும் தங்கி நின்று அந்த கடலுக்கு போய் மீன் பிடித்து கொண்டு வருகின்றார்கள். எங்களுடைய மீனவர்கள் அந்த பல நாள் படகுகளுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஒரு பல நாள் படகு கிட்டத்தட்ட 3.5 கோடி 4 கோடி வரும். அரசாங்கம் சொல்லுகின்றது பல நாள் படகு வாங்க விரும்புபவர்களுக்கு அரைவாசி காசு நான் மானியம் கொடுக்கிறேன். மிகுதி அரைவாசி காசில் நீங்கள் பேங்கில் லோன் எடுக்கலாம். நீங்கள் ஒரு கொஞ்சம் காசு போட்டால் ஒரு 1-2 மில்லியன் போட்டாலே காணும் அப்படியெல்லாம் சொல்லுது. ஆனால் இதுவரையும் டவுன் மக்களுக்கு அந்த திட்டத்தின் கீழ் படகு கிடைத்ததா வரலாறே இல்லை. அந்த பெரிய கடல் வளத்தை நாங்கள் அணுக முடியாமல் இருக்கின்றோம். நாங்கள் இன்னமும் மரபு சார்ந்த மீன்பிடியில் கரையோரங்களிலும் அண்மை கடலிலும் மட்டுமே தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம். 70களில் இலங்கையின் மொத்த மீன்பிடி தேவையில் 1/3 பங்கை கொடுத்த இந்த பிரதேசங்கள் இன்று தங்களுக்கென்றே மீன்பிடிக்க முடியாமல் போய்விட்டது. இந்திய ட்ரோலர்களின் நெருக்குதல் ஒரு பக்கம், அதை கடந்து அங்கால போய் தொழில் செய்ய முடியாத இயலாமை ஒரு பக்கம். ஆனால் இப்பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் எங்களது குடாக்கடலுக்குள் இருந்த சிறிய சிறிய மீன்பிடி தொழில்களையும் அந்நிய செலாவணிக்காக மாற்றிவிட்டு அட்டை வளர்ப்பதற்காக எல்லை போட்டிருக்கின்றோம். எங்களுடைய யாழ்ப்பாணத்தை அண்டிய இந்த குடாவை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இரவில் காணிவெல் மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னால் எங்களுடைய மணிவண்ணனுடைய ஆரியோளம் லைட் எல்லாம் அவுட்டு. அந்தளவுக்கு கடலில் கொட்டிலும் வெளியும் லைட்டும் போட்டு அது கடல் இரவில் உயிர்ப்பாக இருக்கின்றது. 2 அட்டை பண்ணைக்கு காவல். அட்டை யாருடைய உணவு பாதுகாப்பு? நாங்கள் சாப்பிட முடியும். எங்களுக்கு ஒரு உணவு நெருக்கடி வரைக்கு எங்களுக்கு கிடைத்த அந்த கரையோர கடலுடைய மீனும் இறாலும் நண்டும் எல்லாமே அவுட். அதைவிட அதுவரையும் ஒரு மீனவ சமூகம் தான் அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது கடல் அட்டை தொழில் வந்த பிறகு அந்த சமூகத்திடமிருந்து அந்த விடயங்கள் கைமாறப்பட்டு விட்டன. ஏனெனில் பலர் தங்களுடைய காசுகளை கொண்டு போய் அதை முதலீடு செய்துள்ளார்கள். மீனவ சமூகம் கைகட்டி கூலிகளாக மாறுகின்ற ஒரு அபாயம் வந்துள்ளது. என்ன நடக்கிறது இங்கே? ஒரு மிகப்பெரிய ஆழ்கடல் மீன் பிடிக்க முடியாமல் இருக்கின்றோம். அந்நியர்களும் ஏனையவர்களும் வந்து மீன் பிடிக்கின்றார்கள். இங்கே எங்களோட உள்ளூர் கடலுக்குள்ளே நாங்கள் மீன் பிடித்து சாப்பிடுவோம் என்றால் அதுவும் கூட கொரியாக்காரனுக்கும் தாய்வான்காரனுக்கும் கொடுப்பதற்காக அந்நிய செலாவணிக்காக அட்டை வளர்க்கின்றோம். உணவு பாதுகாப்பு எங்கே போகின்றது? உலகம் சொல்லுகின்றது, அதாவது மனிதர்கள் இப்பொழுது மாமிச உணவிலிருந்து கடல் உணவுகளுக்கு மாறுகின்றார்கள் ஆரோக்கிய காரணத்துக்காக. நாங்களும் தான். பிறகு அதில் இருந்தாங்க மரக்கறிக்கு மாறதா இந்த ஒரு அடுத்த கட்டம். எங்களுக்கு கடல் உணவு ஒரு மிக முக்கியமான விடயம். அது கூட பிரச்சனை. எனவே இங்கே என்ன நடக்கின்றது என்று சொன்னால் இந்த 2009க்கு பிறகு யுத்தத்துக்கு பிறகு எங்களுக்கு நடப்பது அந்த ஜெர்மனியில் நடந்த அந்த டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், அது கைத்தொழில் நீக்கம்.
நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அரசாங்க உத்தியோகங்கள், ஏதாவது பெரிய உத்தியோகம், சின்ன உத்தியோகம், ஏதோ ஒரு உத்தியோகத்துக்குள்ள நாங்கள் எங்களை சமாதானப்படுத்தி கொண்டு அடங்கி போகின்றோம். இது என்ன நடக்கின்ற எங்களுடைய பிராந்தியங்களில், எங்களுடைய பிரதேசங்களில் எந்த அளவிற்கு நகரங்கள் திட்டமிட்டு வளர்க்கப்பட்டுள்ளன. நகரங்கள் தான் வளர்ச்சி மையம் என்பார்கள். நகரங்கள் திட்டமிட்டு வளர்க்கப்படாமல் இருக்கும்போது என்ன நடக்கின்றன்னு சொன்னால், அதாவது இந்த நகரம், யாழ்ப்பாண நகரம் மட்டுமல்ல, ஏனைய உபநகரங்கள் நிரம்ப வளர்ந்தால்தான் மக்கள் அந்தந்த இடங்களில் இருப்பார்கள். அந்த பிரதேசங்களை நாங்கள் கண்காணிக்காமல் அபிவிருத்தி செய்யாமல் விட்டோம் என்று சொன்னால் மக்கள் தவிர்க்க முடியாமல் கல்விக்காகவும் சேவைகளுக்காகவும் வைத்தியத்துக்காகவும் ஏனைய தேவைகளுக்காகவும் நகரத்தை நோக்கி நகர்வார்கள். அந்த இடங்களில் உள்ள உள்ளூராட்சி பலவீனமடையும். அங்கு போதிய அளவு மக்கள் இருக்க மாட்டார்கள். எனவே இங்கு ஒரு குடித்தொகை வெளியேற்றம் உள்ள ஒரு நகர்வுக்கான தூண்டல் என்பது இந்த அபிவிருத்தி என்ற விடயத்துக்குள்ளால எது செய்யக்கூடாது என்பதன் மூலம் அந்த இடங்களிலிருந்து சனங்களை நகர்த்துகின்ற ஒரு விடயம் இங்கு நடக்கின்றது. எங்களுடைய மனித வளம் என்ன செய்கின்றது? நாங்கள் இந்த பரீட்சை சோதனைகளுக்கும் பல்கலைக்கழக அனுமதியை மட்டும் கனவு கொண்டு 2 மில்லியன் சொன்னால் எங்காவது வெளிநாட்டுக்கு போவோம் என்று 3வது கனவிலே இருக்கின்றோம். வெளிநாட்டுக்கு போகிறது நல்லா. ஏனென்றால் இங்குள்ள வாக்காளரும் குடித்தொகையும் பலவீனம் அடையும். அதுவும் ஒரு காரணியாக இருக்கும் எங்களை தூண்டுவதற்கு. எனவே இந்த அபிவிருத்தி என்பது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற விடயம். மட்டக்களப்பில் பிரதான நிலப்பரப்பில் மட்டக்களப்பினுடைய எல்லையோடு சேர்ந்ததாக மயிலத்தமடு, மாவத்தமேடு என்று 2 இடம் நினைக்கிறேன். அங்கே உள்ள விலங்கு வேளாண்மை செய்பவர்கள் தங்கள் மாடுகளை, எருமைகளை மேய்ச்சலுக்கு விடுகின்ற மிகப்பெரிய களம். இப்பொழுது திடீரென்று அங்கு சிங்கள ஏழை விவசாயிகள், நிலமற்றவர்கள் போய் அந்த இடங்களை பிடித்து விவசாயம் செய்கின்றார்கள். அதை கிழக்கு மாகாணத்து ஆளுநரும் சொல்லுகின்றார், நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு நிலம் இல்லாமல் உங்களுக்கு மாட்டுக்கு புல் வளர்க்குறதுக்காக நிலம் வேணும், அதை விட இதுதானே முக்கியம் என்று. ஏன் திடீரென்று ஒரு கரசனை வந்தது இந்த ஏழை விவசாயிகளுக்கு, நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு அந்த இடத்தில் போய் காணி பிடிப்பதற்கும் அந்த இடத்தில் விவசாயம் செய்வதற்கும்? மட்டக்களப்பின் மேற்பகுதியில் பொல்நறுவைக்கும் மட்டக்களப்புக்கும் இடையில் மகாவலியின் ஒரு கிளையாக ஓடுகின்ற ஆறு மாதுருவோயா. இந்த மாதுருவோயா அபிவிருத்தி 70களிலேயே செய்ய துவங்கப்பட்டது. 2 கரையும், ஒரு கரை இடது கரை பொலன்னறுவை, மறுகரை வலது கரை மட்டக்களப்பு. இதற்காக உலக வங்கி காசு கொடுத்தது. ஆனாலும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது இடது கரையில் மட்டுமே, வலது கரையில் செய்யப்படவில்லை. மத்திய வங்கி உலக வங்கி தன்னுடைய அறிக்கையை பார்த்து போட்டு சொன்னது, நீங்கள் வலது கரையில் மட்டக்களப்பு பக்கம் செய்யவில்லை என்று அவர் சொன்னார்கள். அது யுத்தம் நடக்கிற பிரதேசம், பயங்கரவாதிகள் முகாம்கள் இருக்கிற பிரதேசம். எனவே இப்பொழுது அதை செய்ய முடியாது, யுத்தமெல்லாம் முடியும் வரை நாங்கள் அதை பிற்போட்டிருக்கிறோம் என்று உலக வங்கி சொன்னது. அப்படியானால் நாங்கள் உங்களுக்கான உதவி திட்டங்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருகிறோம்னு சொல்லி அந்த மாதுரோய திட்டத்தின் ஏனைய நிதியை அவர்கள் நிப்பாட்டி விட்டார்கள். அதோடு அந்த வலதுகரை பக்கம் மட்டக்களப்பு பக்கம் அபிவிருத்தி செய்யப்படாமலே இருந்தது மிக நீண்ட காலமாக. முன்னைய ஜனாதிபதி திரு மைத்ரிபால சிறிசேன அவர்களின் காலத்தில் ஒரு சீனாவின் சிறப்பு திட்டத்தின் கீழ் சீனாவின் கம்பெனிகளை கொண்டு அந்த வலதுகரைக்கான அபிவிருத்தி மிக விரைந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த வலதுகரை அபிவிருத்தி நடக்கும்போது
அந்த மட்டக்களப்பின் அந்த நிலங்கள் தண்ணீரால் செழிப்புறும். எனவே இப்பொழுது தண்ணீரால் செழிப்புறும் நிலத்திற்கு உரிமை கொண்டாடுவதற்கு நிலமற்ற ஏழை சிங்கள விவசாயிகள் நகர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். எங்கே பிழை இருக்கின்றது? யாரிடம் பிழை இருக்கின்ற சொன்னால் எங்களிடம் தான் பிழை இருக்கின்றது. நாங்கள் உதிரிகளாக சிந்திக்கின்றோம், குடும்பங்களாக சிந்திக்கின்றோம், சமூகமாக சிந்திக்க மறக்கின்றோம். இதுதான் எங்களை ஒடுக்குவனுடைய மிகப்பெரிய வெற்றி. அவன் அறிமுகப்படுத்துகின்ற அபிவிருத்தியும் வேலைவாய்ப்பும் என்பது எங்களை உதிரிகளாக்கி குடும்பங்களாக்கி எப்படி தூண்டல் போட்டு கொழுக்கி எடுக்கலுமோ அப்படி எடுப்பதன் மூலம் இந்த சமூகத்தை சின்னாபின்னம் ஆக்குவது. அதன் மூலம் இந்த மக்களுடைய இருப்பையும் வாக்கு பலமும் ஒரு இடத்தில் கட்டியாக இருப்பதை தகர்ப்பது. அப்படி தகர்ப்பதன் மூலம் இந்த நாட்டில் தற்போது அமுலில் இருக்கின்ற ஜனநாயக அரசியல் கட்டமைப்பில் தமிழ் மக்கள் தங்களுக்குரிய நியாயமான பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்க முடியாமல் செய்வதன் மூலம் அவர்களை ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் அரங்கிலிருந்து வெளியேற்றுவது. இதுதான் நடக்கின்றது. எனவே அபிவிருத்தி என்பதும் அபிவிருத்தி செய்யப்படாமல் என்பதும் தற்செயலான நிகழ்வுகள் அல்ல. எல்லாமே ஒரு நீண்ட பின்புலத்தில் தான் நடக்கின்றது. எப்படி நாங்கள் வெற்றி கொள்வது? எங்களிடம் ஆட்சி வரும் வரை இருப்பதா? ஜப்பான் அமெரிக்காவின் பேர்லாபுரம் துறைமுகத்துக்கு மேலே குண்டு போட்டு அமெரிக்காவை தேவையில்லாமல் சண்டைக்குள்ளே இழுத்து அமெரிக்கா போய் ஹிரோஷிமா நாகாசாவியில் குண்டு போட்டு ஜப்பானை சரணடைய வைத்தது. இப்பொழுது ஜப்பான் ஒட்டுமொத்தமாக சரணடைஞ்சிட்டு அமெரிக்காட்ட சரணடைஞ்ச பிறகு மெக் ஆதர் என்று சொல்லிட்டு அமெரிக்க இராணுவ தளபதி தலைமையில் ஜப்பானை மீளை கட்டியெழுப்புவது என்ற நிகழ்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்டது. அங்கு 2 விடயம் இருந்தன. ஒன்று டெமோக்ரட்டைசேஷன், ஜப்பானை ஜனநாயகப்படுத்துவது. ஏனென்றால் அதுவரையும் அந்த மேஜி என்ற அந்த அரச பரம்பரையினுடைய ஆட்சி தான் அங்கே இருந்தது. ஜப்பானிய மக்கள் முழு பேரும் இந்த அரசுக்கு விசுவாசமானவர்களாகத்தான் இருந்தார்களே தவிர அவர்களுக்கு இங்கே ஜனநாயக முறைமை என்றெல்லாம் இருக்கவில்லை. எனவே அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜப்பானை டெமோக்ரட்டைசைஸ் பண்ண வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு வைத்தார்கள். அதே போல் 2வது வைத்தார்கள் அமெரிக்கனைசேஷன், அமெரிக்க மயப்படுத்துவது. ஜப்பானியர்களுடைய சிந்தனையை அமெரிக்க மயப்படுத்திவிட்டால் இவர்கள் திருப்பியும் இந்த ஜப்பானியர்களாக சிந்தித்து திருப்பி விடுவதாக வர மாட்டார்கள். 50 வருடங்களுக்கு ஜப்பானியர்கள் இந்த ஒரு இராணுவ படையும் வைத்திருக்க முடியாது என்று நிபந்தனை போட்டார்கள். ஜப்பானுடைய கைத்தொழில் ஆற்றலை ஜப்பான் மீண்டும் தான் முயற்சித்தது. வெளி உலகுக்கு மெக்காதரை கீழே மெகதி பிளான் என்று சொல்லிட்டு அது கீழே ஜப்பான் மீள கட்டியெழுப்பப்படும் போது ஜப்பானியர்கள் அமெரிக்கர்கள் மாதிரியே தெரிந்தார்கள். ஆனால் தங்களுடைய வீட்டுக்குள் அவர்கள் ஜப்பானியர்களாகவே இருந்தார்கள். ஜப்பானிய பண்பாடு தாங்கள் மீண்டும் உலகத்தில் எழும்ப வேண்டும் என்கிற அந்த ஆக்ரோஷம், அதற்காக தொடர்ந்து செயற்பட வேண்டும் தங்களுக்குள்ள செய்யப்பட்ட பிரதிச்சனை, அதன் விளைவு அமெரிக்க ஜனாதிபதி போய் ஒரு கட்டத்தில் ஜப்பானிடம் கேட்கிறார், நீங்கள் ஜப்பானியர்களாக இருங்கோ, ஆனால் தயவு செய்து அமெரிக்க பொருட்களை வாங்கி எங்களுடைய இந்த அந்நிய செலாவணி சமநிலை இன்னும் ஒரு மாதிரி குறைக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு ஜப்பான் தன்னை கைத்தொழிலில் வளர்த்தது. எங்களிடம் உள்ள தெரிவும் அது போன்றது தான். இப்பொழுது அரசாங்கம் தான் எல்லா தொழிற்சாலைகளும் போடுவதென்றதில்லை. எங்களுடைய மனித வளத்தை வெறுமனே ஒரு அரசாங்க துறைக்காகவும் அல்லது வெளிநாட்டுக்கு போவதற்காகவும் அல்லது எந்தவித உற்பத்தி திறனற்ற சேவைக்க தொழிலுக்காகவும் மட்டுமே தக்க வைத்துக் கொள்வதென்றதல்ல. நாங்கள் தீர்மானிக்கலாம், நாங்கள் இந்த தீவினுள்
எவ்வாறு ஒரு பலங்கொண்ட சமூகமாக, இனமாக, மக்கள் கூட்டமாக மேலெழலாம் என்பதை நாங்கள் தீர்மானிக்கலாம். சில விடயங்களுக்கு அரசியல் அதிகாரம் இருக்க வேண்டும், ஆனால் பல விடயங்களுக்கு நாங்கள் செய்யலாம், செய்ய முடியாது என்பதல்ல. உதாரணத்துக்கு எங்களுடைய கல்வி திட்டம், நாங்கள் பாடசாலைகளில் படிக்கின்ற கல்வி திட்டம் இலங்கையினுடைய தேசிய கல்வி திட்டத்துக்கு கீழே உள்ளது. அதுதான் சிலபஸ், அதுதான் பரீட்சை, அந்த இதுக்குள்ளால் தான் நாங்கள் வெளியில் வர வேண்டும் என்பது அது தேசிய நியதி. நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த கல்வி திட்டம் எங்களை மட்டுமல்ல, தென்னிலங்கையில் உள்ள பிள்ளைகளையும் இளைஞர்களையும் கூட ஆளுமை கொண்டவர்களாக மாற்றுகின்றதா என்றால் இல்லை என்றுதான் முடிவாக இருக்கின்றது. எந்த விதமான ஆக்கபூர்வ சிந்தனையற்றவர்களாக, சொந்த தேசத்திற்காக சிந்திக்க முடியாதவர்களாக இந்த சமூகம் மாற்றப்படுகின்றது. இந்த கல்வி திட்டத்துக்கெல்லாம் பிறந்த பிள்ளைகளுடைய பிறப்பாற்றல்களை அடையாளம் காணாமல் ஒரு திணிக்கப்பட்ட கல்வி திட்டத்துக்குள் அந்த பிள்ளையை கொண்டே போட்டு அமுக்கி அதனை அப்படியே கொண்டு வந்து கடைசியில் ஒரு பட்டதாரியாக வெளியிலே ஒரு ரொபோட்டிக்ஸாக கொண்டு வந்து சொந்த ஆற்றல்கள், சிந்தனை திறன்கள் எதுவுமே இல்லாமல் முடக்கப்பட்டு போகின்ற ஒரு ஆக்களாக தான் வெளியில் விடும்போது மிகவும் அச்சமூட்டப்பட்டவர்களாக வருகின்றார்கள், ஆக்கத்திறனற்றவர்களாக வருகின்றார்கள், சொந்த சிந்தனை ஆற்றல் இல்லாதவர்களாக வருகின்றார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், எங்களது சமூகத்தை நாங்கள் மீள உயிர்ப்பிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மனித வளம் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் நினைக்கின்ற திசையிலே எங்களை ஒரு பலங்கொண்ட பொருளாதார ஆளுமை கொண்டவர்களாக வளர்ப்பதற்கு இந்த கல்வி திட்டத்தை மீற முடியாதான தேசிய கல்வி திட்டம் ஏற்றுக்கொள்வோம். நாங்களே அதற்கு பக்கத்தில் ஒரு உபகல்வி திட்டத்தை உருவாக்கக்கூடாது. நாங்களே எங்கள் பிள்ளைகளின் ஆளுமைகள் எல்லாவற்றையும் சிதைச்சி போட்டு நாங்களே இந்த கல்வி திட்டத்துக்குள் அந்த பிள்ளைகளை கொண்டு திணித்து வைத்திருக்கின்றோம். பெற்றோர்களாகிய நாங்களும், ஆசிரியர்களாகிய நாங்களும், கல்வி சிந்தனையாளர்களாகிய நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆற்றல்களை முடக்குகின்ற மிகப்பெரிய சிறுவர் உரிமை மீறல்காரர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு இந்த கல்வி திட்டத்துக்குள்ளார் அப்படியே அந்த வெளியில் வந்து விழுகின்ற ரொபோட்டிக்ஸ் மட்டும்தான் தேவையே தவிர ஏதோ ஒரு உத்தியோகம் அப்படின்றது எங்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய ஆற்றல்கள் எதுவும் தேவையில்லை, அந்த ஆற்றல்கள் மெருகூட்டப்படவும் தேவையில்லை, அதனால் இந்த சமூகம் அடையக்கூடிய மேன்மையும் எங்களுக்கு தேவையில்லை என்று உதிரியாக சிந்திக்கின்றோம். அதே போன்றுதான் எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு. அரசியல் என்பது பலு. பேராசிரியர் நான் கூறிய தவறென்றால் தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்ட வேண்டும். அது வலு. அந்த வலு பேதம் பேசல் திறம் கொண்டது. வெறுமனே எண்ணிக்கை அடிப்படையில் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய ஆற்றல்களினால், ஆளுமைகளினால், எங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய பொருளாதார சக்திகளினால் அந்த அரசியலில் பேரம் பேசல் வலுவை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். அரசியலில் பங்கு பெற்றுகின்ற வலுவை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். நாங்கள் அந்த திசையை பார்ப்பதே இல்லை. ஏனென்றால் அது சிறிது கடினமான பிரச்சனை. எங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் வேண்டும், அதில் செயற்பட வேண்டும். எனவே அதுக்கு நாங்கள் உடன்பாடில்லை. உண்மையில் நாங்கள் எங்களுடைய இன்றைய விவசாயம் எங்களை அப்படி நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தொலை நோக்கு கொண்டு அந்த சமூகமாக விரைந்து மேலெடுத்து கொண்டு போவதற்கு இயலளவை கொண்டுள்ளதா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். எங்களிடம் பாரிய பண்ணைகள் இல்லை, ஒரு மேய்ச்சல் தரை கூட ஒழுங்காக இல்லை, ஆழ்கடலுக்கு செல்வதற்கு எங்கள்கிட்ட ஆழ்கடல் வள்ளங்கள் இல்லை, பல்நாள் படகுகள் இல்லை.
இந்த நிலைமையில் எங்களுடைய பாரம்பரிய எங்களுடைய ஆரம்ப இந்த முதன்மை பொருளாதாரம் சொல்கிற விவசாயம், கால்நடை, மீன்பிடி மூன்றையும் நாங்கள் கொண்டு அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு பலமான தேசத்தை கட்டியெழுப்புகின்ற இந்த தீவினுள்ள ஒரு பலமான தேசியம் கொண்ட சமூகமாக எங்களை நிமித்துகின்ற உயர்த்துகின்ற அளவுக்கு இந்த பொருளாதாரத்தின் ஆற்றல் இருக்கின்றால் இல்லை என்றே ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். அப்படியானால் நாங்கள் இன்னும் ஒரு துறையை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் கைத்தொழில், தொழில்நுட்பம், உற்பத்தி, விஞ்ஞான வளர்ச்சி. ஆனால் இன்றைய கல்வி திட்டத்தினுடைய அந்த போலினுக்குள்ளேயே அந்த லைனுக்குள்ளேயே நாங்கள் போய்கொண்டு இருப்போமேயானால் நாங்கள் எங்கள் சமூகத்தை கடைசுவரை நாங்கள் உயர்த்த முடியாது. எங்களுடைய அரசியல் ஆதிக்கம் என்பது எங்களுடைய வலுவை கட்டி எழுப்புதல், வெறுமனே அரசியல் அமைப்பினால் எழுதித்தர அதிகாரத்தாலோ அல்லது பேரம்பேசல் திறனால் நாங்கள் செருகின்ற வார்த்தை ஜாலங்களினாலோ நாங்கள் இதனை உருவாக்க முடியாது. எங்கள் மீது திட்டமிட்டு குறை விருத்தி செய்யப்படுகிறது. எங்களுடைய வளர்ச்சி மையங்கள் நகர்த்தப்படுகின்றன. ஒரு வெற்றிடம் செயற்கையாக உருவாக்கப்படுகிறது. அந்த வெற்றிடத்துக்கள் சனத்தொகை பாய்ச்சல் செய்யப்படுகிறது. பேராதனையினுடைய புவியியல் பேராசிரியர் மத்துவ பண்டார் அவர்கள் தன்னுடைய ஒரு அளிக்கையில் பிரசன்டேஷனில் போட்டிருந்தார், இலங்கையின் தற்போதைய எல்லைகள் மரபு பிரித்தானியரால் போடப்பட்டவை. அந்த எல்லைகள் எங்களுக்கு பொருத்தமில்லை, நாங்கள் எல்லைகளை மாற்ற வேண்டும். அந்த எல்லைகளை மாற்றி நதியோடும் திசையில் ஒரு எல்லை, கடல் உள்ள பக்கத்தில் இன்னும் இல்லை என்று மாற்ற வேண்டும். அந்த சிந்தனையை அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இலங்கையின் பௌதிக அபிவிருத்தி திட்டம் 2030 அதனுடைய மறு மதிப்பீடு செய்யப்பட்ட 2050 திட்டம். அந்த திட்டத்தின்படி அனுராதபுரத்தில் மிகப்பெரிய சனத்தொகை வளர்ச்சி உண்டு. அது வளர்ச்சியில் பாய்ச்சல் ஒன்று வரும். திருகோணமலையிலிருந்து கொழும்பு வரை ஒரு நீண்ட மனித குடியிருப்புகளும் ஒரு அபிவிருத்தி வலயமும் வரும். அனுராதபுரத்துக்கு என கடல் வழங்க வேண்டும் என்று சொல்லி எல்லைகள் விரிவாக்கப்படும் போது அது மன்னார் தீவும் வெளியூயாவும் அவருடைய வரைபடத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்ற, நான் ஒன்றும் கற்பனையில் சொல்லவில்லை, அந்த ஆவணத்தில் உள்ள விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். சனத்தொகை பாய்ச்சல், அதன் மூலம் அந்த பிரதேசக்கூடிய பிரதிநிதித்துவம் இழப்பு, ஒரு பல விஷயங்கள் நடக்கும். அபிவிருத்தி என்பது ஒரு அரசியல் இலக்கை கொண்டதாகவே இங்கு நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு பதிலாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் மாற்று அபிவிருத்தி திட்டத்தை எங்களுக்குள் உருவாக்க வேண்டும். வெறுமனே அரசியல் தீர்வு வானத்திலிருந்து வரும் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நாங்கள் எங்களை இழந்து போவோம். எங்களை எங்களுடைய உதிரிகளாகத்தான் ஆக்குவார்கள். எல்லா வீடுகளையும் சொல்வார்கள், பிரச்சனை கிடக்கிறதுக்கு நாங்கள் எங்களோட பிள்ளைகளையும் படிப்பிச்சு கொண்டு அல்லது ஏதாவது அரசாங்க உத்தியோகம் எடுத்துக்கொண்டு அல்லது எங்கேயாவது கனடாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அங்கேயும் எங்கேயாவது போச்சு திட்டமிட்டால் காண மாட்டோம். இதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய சனத்தொகை பலமும் நாங்கள் சில பிரதேசங்களில் கட்டியாக வாழ்வதன் மூலம் கொண்டிருக்கின்ற பிரதிநிதித்துவ பலமும் இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு முன்னால் உள்ளது மாற்றுத் தெரிவு. நாங்கள் அந்த பிரதேசங்களை நாங்கள் வளர்க்க வேண்டும். இப்பொழுது கைத்தொழில் முதலீடுகள் என்பதும் தொழிலாற்றல் என்பதும் மனித வளத்தை அபிவிருத்தி செய்வது என்பதும் எங்களுடைய சொந்த முடிவு. ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எப்படி படிப்பிக்க வேணும், என்னதை படிப்பிக்க வேண்டும் தீர்மானிக்கலாம். சமூகம் தனது குடிமக்களை எவ்வாறு படிப்பிக்க வேண்டும், எத்தகைய ஆற்றல் கொண்டவர்களாக வர வேண்டும் என்று தீர்மானிக்கலாம். முதலீட்டாளர்கள், எங்களுடைய சொந்த முதலீட்டாளர்கள் என்ன செய்யலாம் என்றால், எத்தகைய தொழில்களை முதலீடு செய்வதன் மூலம் நாங்கள் இந்த தேசத்தை கட்டியமைக்கலாம் என்று பார்க்கலாம். அதன் மூலம் ஒரு புதியதொரு விதியொன்று அரசியலில் உருவாக்கப்படும். நான் நினைக்கின்றேன், இந்த மண்டபத்தை இன்று
நான் அதற்கான அறைகூறாவை பகிரங்கமாக உங்களிடம் விடுகின்றேன். தயவு செய்து நீங்கள் ஒரு பெட்டிக்குள் இருந்து சிந்திப்பதாக இருக்காமல் வெளியிலே வாருங்கள். நாங்கள் ஒரு புதிய விதி செய்வோம். நன்றி. ஒரு கால பொருத்தம் கருதிய ஒரு சமகால அரசியல் கலந்துரையாடல் தளத்திலே நானும் பங்கேற்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இன்றைக்கு சிவில் சமூகத்தினுடைய அரசியல் பங்களிப்பு, இந்த தமிழ் தேசிய அரசியல் சிவில் சமூகத்தை எவ்வளவு தூரம் உள்ளிருத்து கொண்டு நகர்கிறது என்பதை பற்றிய கேள்வி எழும்போதெல்லாம் எனக்கு ஒரு வாக்கியம்தான் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. அதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இது இப்போது மிக பிரபலமான வாக்கியம், மிக பிரபலமான அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு வாக்கியம். அதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள், சிவில் சமூகம் எல்லாரும் ஒதுக்கப்பட்டு அல்லது திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டு, சில சந்தர்ப்பங்களில் அரசியல் கட்சிகள் கூட புறக்கணிக்கப்பட்டு, சில தனி மனித அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு அரசியல் போக்குகளே நாங்கள் ஆட்பட்டு கொண்டு இந்த கருத்துக்களை பேச விளைகின்றோம். அதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பார்வையாளராக இருக்கின்றோம். தமிழ் சிவில் சமூகம் என்பது வெறுமனே பார்வையாளராக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பரிதாபகரமான நிலையிலே நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் விடுதலை போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது ஆயுத ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் மிக பலமாக கோலோச்சி கொண்டிருந்த விடுதலை புலிகள் காலத்தில் கூட மக்களை அரசியல் மயப்படுத்துவதிலும் சிவில் சமூக அமைப்புகளை வலுப்படுத்துவதிலும் அவர்கள் தீவிர கவனம் செலுத்தினார்கள். அது மேதின கொண்டாட்டங்களாக இருக்கலாம், தமிழருடைய பிரதிநிதித்துவத்தை முன்வைப்பதிலாக இருக்கலாம், சிவில் சமூகத்தை, மக்களிடையே இருக்கக்கூடிய புத்திஜீவிகளை முன்கொண்டு வந்து அவர்களையும் போராட்டத்தின் பால் முன்னகர்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய அமைப்பாக அந்த நேரத்தில் புலிகள் இருந்தார்கள். சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறான அமைப்புகளின் மீதான கட்டுப்பாடு பற்றி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதும் கூட நாங்கள் எங்களுடைய கிராமங்களில் நாங்கள் சொல்வது போல ஊர்ச்சங்கை கண்டால் அந்த சிவில் அமைப்புகளை வலுப்படுத்துவதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். ஏனென்றால் அது ஒரு தேவையாக இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது கூட தங்களுக்கு சமாந்தரமாக இன்னொரு அரசியல் சக்தியை வளர்த்து விடுவதற்கான தளமாக அது அமைந்து விடும் என்று அவர்கள் உள்ளுணர்ந்து கொண்டாலும் கூட காலத்தின் பொருத்தம் கருதி மக்களுடைய இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்துவதற்கான தளமாக அது உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு நீண்ட பார்வையின் நோக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்தை கூட ஒரு தந்திரோபாயமாக அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இவையெல்லாம் பொய்த்து போக நாங்கள் பார்த்து கொள்கின்றோம் என்ற தனிமனித அரசியல்வாதிகளின் போக்கிலே எங்களுடைய தலைவிதி தீர்மானிக்கப்பட்டாக வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையிலே, பரிதாபகரமான நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். உண்மையில் வெகு ஆதங்கமாக இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் கூட்டி சேர்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட இல்லாது, கலந்துரையாடல் தளங்கள் இல்லாது, எங்கள் போக்கு, எங்களுடைய அரசியல் தீர்வு இவ்வளவு காலம் நடைபெற்ற தியாகங்களின் பேராக எப்படி அமைய வேண்டும் என்பதை கூட சிந்திக்காது, தங்களுடைய கருத்து நிலைகளின் பாலே தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற போக்கு சில தனிமனித ஆளுமைகளின் கீழ் சிக்கிக் கொண்டிருப்பது என்பது மிக வேதனையான விடயமாக அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில்தான் உண்மையிலே நாங்கள் தமிழ் சிவில் சமூகத்தை பற்றியும் தமிழ் தேசிய அரசியலில் சிவில் சமூகத்தினுடைய பங்களிப்பை பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. உண்மையில் கடந்த காலத்தில் தலைவர் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவர் ஐங்கர்நேசன் அவர்கள் குறிப்பிட்டது போல, இங்கு தமிழ் தேசிய கட்டமைப்புகள், தமிழ் சிவில் சமூக கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் போது அல்லது அவை அரசியலில் பங்களிப்பு செய்யப்படும் போது இரண்டு வகையான பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, தமிழ் சிவில் சமூக கட்டமைப்புகள் என்பது தன்னியல்பாக ஒரு பேரெழுச்சி பெறுவதற்கான தளமாக உருவாக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு நிலைமை. அடுத்தது, இங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல் பிரதிநிதித்துவத்தை விரும்புபவர்கள் இந்த தமிழ் சிவில் சமூக கட்டமைப்புகளை உள்ளீர்க்காமல் வெகு
வெகு நுட்பமாக தவிர்த்து கொள்கின்ற நிலைமை அல்லது பலவீனப்படுத்துகின்ற நிலைமை. இந்த இரண்டு போக்கையும் நான் இரண்டு தமிழ் சிவில் கட்டமைப்புகளின் உதாரணங்கள் மூலம் உங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சிக்கின்றேன். ஒன்று, தமிழ் மக்கள் பேரவை. தமிழ் மக்கள் பேரவையின் எழுச்சியும் தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்த அந்த மக்கள் திரட்சியும் உண்மையில் அந்த காலகட்டத்திலே ஒரு மாற்று அரசியலுக்கான அல்லது தேர்தல் அரசியலுக்கு அப்பாலான ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் உருவாக்கி இருந்ததை நாங்கள் அறிவோம். அந்த நேரத்தில் அந்த தமிழ் மக்கள் பேரவையை வலுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் நான் பகிரங்கமாகவே சொல்ல விரும்புகின்றேன், அரசியல் கட்சிகளாலேயே திட்டமிட்டு வலுவிழக்க செய்யப்பட்டன. ஒரு காலகட்டத்தில் தமிழ் மக்கள் பேரவை எழுக தமிழ் போன்ற பெரும் எழுச்சியை மக்கள் மத்தியில் உருவாக்குவதை பார்த்து அச்சமுற்ற தமிழ் அரசியல் கட்சிகள், மிக பிரதான அரசியல் கட்சிகள் ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்கள் பேரவையை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்பதை நோக்காக கொண்டு பல முன்னேற்பாடுகளை கூடி குலாவி அதனை பலவீனப்படுத்தும் நிலையையும் உருவாக்கியதை நாம் மறந்துவிட முடியாது. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே சில புத்திஜீவிகளால் ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டு தமிழ் மக்கள் பேரவையின் ஆலோசனைக்கு விடப்பட்டது. தமிழ் மக்கள் பேரவை என்பது தனியே யாழ்ப்பாணத்திலே கூடி கலையும் ஒரு அமைப்பாக இல்லாமல் அல்லது ஒரு பகுதி நேரமாக த ப்ரொஃபஷனல்ஸ் தொழில்வாண்மையாளர்கள் தங்களுடைய நேரத்தை கழித்துவிட்டு மாலை நேரங்களில் கூடி கதைத்து கலந்து ஆலோசித்து செயற்படும் ஒரு தளமாக இல்லாது அது மக்கள் மயப்படுத்தப்பட்ட தளமாக இருக்க வேண்டுமானால் அது வடக்கு கிழக்கின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சில புத்திஜீவிகளிடம் உணரப்பட்ட போது அது தமிழ் மக்கள் பேரவையுடன் ஆலோசனையாக முன்வைக்கப்பட்டது. நான் நினைக்கின்றேன், குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடைபெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த ஆலோசனை முன்வைக்கப்பட்டு அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது தமிழ் சிவில் சமூக கட்டமைப்பினை உறுதிப்படுத்துகின்ற அந்த வலைப்பின்னலை பலப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக அமைய வேண்டும். அதற்கு ஏற்கனவே விடுதலை போராட்ட காலத்திலே பாராளுமன்ற பிரதிநிதித்துவமாக இருக்கலாம் அல்லது அரசியல் பிரதிநிதித்துவமாக இருக்கலாம், போராட்ட சக்திகள் பின்புறம் இருக்கும்போது முன்னுக்கு மக்களிடம் இருக்கக்கூடிய புத்திஜீவிகளை முன்னகர்த்தி அவர்களை பிரதிநிதிகளாக தோற்றம் பெற வைக்கின்ற ஒரு வாய்ப்பை நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் உருவாக்க வேண்டும் என்று அந்த எண்ணம் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக இளைய தலைமுறை, அரசியலுக்கு அப்பாலே ஆர்வமுள்ள துடிப்புள்ள தொழில்வாண்மையுள்ள இளைய தலைமுறையை நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை முன்வைப்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்தோம். இது குறித்த கலந்துரையாடல்கள் தமிழ் மக்கள் பேரவையின் முக்கிய பிரமுகர்களாலே அடிக்கடி பேசப்பட்ட போது நான் ஒரு பகிரங்கமாகவே இதை குற்றஞ்சாட்ட விரும்புகின்றேன். அன்றைய முதலமைச்சராக இருந்த சி.வி. விக்னேஸ்வரன் அந்த அரும்பெரும் சந்தர்ப்பத்தை வலுவிழக்க செய்வதிலே முனைப்பாக இருந்தார். அவருக்கு அன்றைக்கு இருந்த ஒரு நெருக்கடி, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி தனது அரசியல் பாதையை அவர் தனியனாக முன்னெடுத்துவதற்கு அவருக்கு இருந்த அச்சம் அல்லது அவருக்கு இருந்த தயக்கம் தமிழ் மக்கள் பேரவை வலுப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இல்லாதொழித்தது. மிக வேதனையான விடயமாக இருந்தது. அந்த கலந்தாலோசனை கூட்டங்களில் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு எலியும் பூனையுமாக பிரிந்திருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கட்சிகள், அந்த தலைவர்கள் ஒன்று சேர கூடி எந்த சின்னத்தின் கீழ் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் தமிழ் சிவில் சமூக கட்டமைப்பின் வழியாக நாங்கள் முன்னகர்த்தலாம் என்று சிந்திக்கின்ற அளவுக்கு அன்றைக்கு ஒரு நெருக்கடி இருந்தது, அன்றைக்கு ஒரு வழி இருந்தது. ஆனால் நாங்கள் அதை இல்லாதொழித்தோம். இதற்கு பின்னாலே ஒரு சூட்சுமமான ஒரு அரசியல் சதி இருப்பதாகவே நினைக்கின்றேன். அதாவது தமிழ் சிவில் சமூக கட்டமைப்பு என்பது ஒரு எல்லைக்கு அப்பால் அது வளர்ச்சி வரும்போது அது தங்களுடைய அரசியல் போக்கை அல்லது அரசியல் அந்த காம்பிடென்சி தங்களுடைய தகமையை பாதிக்கும் என தமிழ் அரசியல் கட்சிகள் அச்சமுற்றிருக்கின்றன. இன்றைக்கு கூட இந்த சமகால அரசியல் கருத்தரங்குகளை நாங்கள் சிவில் சமூக கட்டமைப்புகள் மத்தியில் நடத்தும் போது அரசியல் கட்சிகள் அதை அசூசையுடன் பார்க்கின்ற நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றால், தமிழ் சிவில் சமூகம் அரசியல் விழிப்புணர்வு பெற்றால், தமிழ் தேசிய அரசியல் மீது ஒரு வாழ்வியலாக முன்வைக்கப்பட்டால் அவர்களுடைய இருப்பு கேள்விக்குள்ளாகும் என்பது அவர்களுக்கு இருக்கிற அச்சம். நான் இதை வெளிப்படையாகவே குற்றச்சாட்டாக முன்வைக்க விரும்புகின்றேன்.
இவ்வாறான ஒரு சூழலில் தான் நாங்கள் இன்றைக்கு தமிழ் சிவில் சமூக கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது பற்றியும் தமிழ் தேசிய அரசியலின் போக்கினை அதை ஒரு தமிழ் தேசியம் என்ற ஒரு எண்ணக்கருவை கருத்தியலை ஒரு வாழ்வியலாக மாற்ற வேண்டிய தேவை பற்றியும் நாங்கள் எண்ண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தமிழ் தேசியம் என்பது அரசியல் கட்சிகளுக்குரிய அடைமொழியாக அல்லது ஒரு முச்சொட்டாக மாத்திரம் இருந்து அவர்களுடைய கட்சிகளை வளப்படுத்துவதற்கான ஒரு கருத்தியலாக மாத்திரம் இருக்காது. இந்த தமிழ் தேசியம் என்பதை நாங்கள் ஒரு வாழ்வியலாக கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய வரலாறு, எங்களுடைய கலை, எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய மொழி, எங்களுடைய தோற்றம், எங்களுடைய நடத்தைகள் எல்லாவற்றிலும் தமிழ் தேசியம் எதிரொலிக்க வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. உண்மையிலே இந்த தமிழ் தேசிய பசுமை இயக்கம், இந்த பசுமை இயக்கத்தினுடைய குறிக்கோள் இவையெல்லாம் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வரும்போது நான் அகமகிழ்ந்தோம். ஏனென்றால் அரசியலுக்கு அப்பாலே இந்த தமிழ் தேசியம் என்ற எண்ணக்கரு கருத்தியல் எங்களுடைய வாழ்வியலாக மாறும்போதுதான் அது அரசியலையும் உள்ளீர்த்து கொண்டு நகரக்கூடிய ஒரு பெரிய வெளிச்சமாக அது இருக்கும். இல்லாவிட்டால் இன்றைக்கு இருப்பது போல இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய முச்சொட்டு தமிழ் தேசியமாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்ற முச்சொட்டு அந்த கட்சிக்குரிய அடையாளமாகவும் இது ஒரு அரசியல் கருப்பொருளாக மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். நான் நினைக்கின்றேன் இந்த காலகட்டத்தில் புத்திஜீவிகளாக இருக்கக்கூடியவர்கள், இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்குரிய பாதையை, எங்களுக்குரிய தமிழ் தேசியத்தை நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்வியலாக உள்ளீர்க்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு உள்ளீர்க்கப்படும் போதுதான் அது நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் வழிமுறையாக அது வலுப்பர். இல்லாவிட்டால் அதை யாரோ ஹைஜாக் பண்ணி கொண்டு போகிற ஒரு அரசியல் எண்ணக்கருவாக மாத்திரம்தான் இருக்கும். நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு நீங்கள் ஒரு 20 வயதிற்கு உட்பட்ட அல்லது 25 வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு இளைஞனை அணுகியும் தமிழ் தேசியம் பற்றி அவர்களுடைய புரிதலை கேட்டு பாருங்கள். அவர்களுக்கு தமிழ் தேசியம் என்றாலே என்னவென்று தெரியுமா என்று கேட்டு பாருங்கள். அவர்களை பொறுத்தவரையில் அது ஒரு அரசியல் எண்ணக்கருவாக மாத்திரம்தான் அவர்களுக்கு தோற்றம் அளிக்கிறது. இது எங்களுடைய ஒரு பரிதாபகரமான நிலை. ஒரு நீண்ட விடுதலை போராட்டம் தமிழ் தேசியத்தின் பால் தான் எழுந்தது. தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலான தாயக கோரிக்கை தான் இங்கு அடிப்படையாக இருந்தது. தமிழ் தேசியம் தான் எல்லாவற்றையும் வழி செலுத்துவதாக இருந்தது. ஆனால் நாங்கள் இதை அரசியல் எண்ணக்கருவாக மாத்திரம் நாங்கள் நோக்குகின்ற ஒரு பரிதாபகரமான நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். உண்மையில் தமிழ் மக்கள் பேரவையைப் போல ஒரு சிவில் சமூக கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படுவதற்கான பல முயற்சிகள் இற்றை வரையும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. மிக சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், பொலிகண்டியிலிருந்து பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரைக்குமான அந்த நிகழ்வு மக்களிடம் இன்னும் நெருப்பு அணையவில்லை. இளைஞர்களிடம் இன்னும் அந்த நெருப்பு அணையவில்லை. எங்களுக்கான தலைவிதியை நாங்களே தீர்மானிக்கின்ற போக்குக்கு தமிழ் மக்களிடம் இருக்கின்ற அந்த நெருப்பை அணைய விடாது காக்கின்ற அந்த பொறுப்பு தமிழ் தேசியம் என்ற எண்ணக்கருவுக்கு தான் இருக்கிறது. ஆனால் இதை வெறுமனே ஒரு அரசியல் பிரச்சாரமாக அல்லது அரசியல் கட்சிகளிடம் நாங்கள் கொடுத்துவிட்டு வாழாவிருப்போமானால் நிச்சயமாக இந்த நெருப்பும் அணைந்துவிடக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கிறது. இன்றைக்கு பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரைக்குமான அந்த அமைப்பினுடைய நிலை என்ன? எப்போதும் இருந்து அறிக்கை விடுகின்ற ஒரு லெட்டர் பேட் நிலைக்குத்தான் நாங்கள் இன்றைக்கு சிவில் சமூக கட்டமைப்புகளை வைத்திருக்கிறோம். ஒரு தமிழ் மக்கள் பேரவை போயாயிற்று. அடுத்தது பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரைக்குமான மக்கள் பேரவை எப்போதாவது அறிக்கை விடும். அதற்கு பிறகும் இப்போதும் சில முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த முயற்சிகள் எல்லாம் மேற்தளத்தில் இடம்பெறுகிற முயற்சிகளை அன்றி மக்கள் மத்தியிலான அடிப்படை உணர்வை கட்டமைப்பதற்கான முயற்சிகள் அல்ல. இவை இன்றைய கால நெருக்கடிகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளாக அட்ஹாக் பேசிஸ் என்று சொல்லுவோமே, இப்போதைக்கு வந்து போகின்ற நிலைமைகளாகத்தான் இருக்கின்றனவே ஒழிய ஒரு அடிப்படை கட்டுமானத்தை அமைக்கக்கூடிய நிலைமையிலே நாங்கள் இல்லை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இது ஒரு பரிதாபகரமான நிலை. தன்னியல்பாக எழ வேண்டிய ஒரு தமிழ் தேசிய கருத்துருவாக்கம் எண்ணக்கரு மக்களின் வாழ்வியலாக அது பரிமளிக்கும் போதுதான் யாரும் அதை ஹைஜாக் பண்ணக்கூடிய நிலைமை இல்லாது போகும். இதை நாங்கள்
மிகச் சரியாகவும் பொருத்தமாகவும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் என்று நினைக்கின்றோம். இன்றைக்கு நடக்கிற அரசியல் கருத்தரங்குகள், ஆய்வுரைகளிலே அரசியல்வாதிகள் தங்கள் கட்சிகளுக்கு பேசுகின்ற விடயங்கள் எவையும் மக்களுக்கு போய் சென்றடைவதில்லை. மக்கள் வெறுமனே ஃபேஸ்புக்குகளிலும் யூடியூப்களிலும் வருவதை லைக் பண்ணுவர்களாக இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுவர்களாக மாறியிருக்கிறார்கள். எங்களுடைய பங்களிப்பு அவ்வளவுதான். அவர்கள் எங்களை அப்படித்தான் வைத்திருக்க விரும்புகிறார்கள். அவர்கள் எங்களை அப்படித்தான் வைத்திருக்க விரும்புகிறார்கள். எப்படி ஃபேஸ்புக்கில் நாங்கள் ஸ்கிப் பண்ணி கொண்டு போவோம் ஒவ்வொரு செய்தியையும், அதே போல் ஒவ்வொரு விடயத்தையும் ஸ்கிப் பண்ணி போட்டு எங்களுடைய பொறுப்புகளை, எங்களுடைய கடமைகளை, எங்களுடைய வரலாற்றை எல்லாம் தனிமனிதர்களிடம் கையளித்து விட்டு இன்றைக்கு வாழாவிருக்கிறோம். இதுவா இந்த தியாக வரலாறு எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம்? இதுவா எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்து செய்த விலை மதிக்க முடியாத தியாகத்தின் பேராக நாங்கள் இருக்கின்ற நிலைமை? இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே வார்த்தை தான், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லி தங்களுக்குள்ள ஒரு சிலருக்குள்ளேயே எங்களுடைய தலைவிதியை அடக வைத்திருக்கிற ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான காலகட்டம். எந்த வகையிலேனும் தமிழ் சிவில் சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், மக்கள் திரட்சி வேண்டும், சமூகம் தானாக சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு தன்னியல்பாக எழுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். நான் ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு பேசுகிற எந்த அரசியல் கட்சியும் இதை விரும்பாது. அதை விரும்பமாக இருந்தால் அடுத்த தேர்தலிலே அவர்களுக்கு எதிராக மாற்று பிரதிநிதித்துவங்கள் இங்கிருந்து எழுகின்ற நிலைமை வந்துவிடும் என்ற அச்சம் அவர்களிடம் இருக்கிறது. எப்படி தமிழ் மக்கள் பேரவை காலத்திலே கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலே நீங்கள் நம்ப வேண்டும். சில புத்திஜீவிகளாக நாங்கள் ஒன்றிணைந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கின்ற மக்களிடம் அபிமானம் பெற்றவர்களை, மக்களிடம் செல்வாக்கு பெற்றவர்களை, நேர்மையானவர்களை, மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களை அடையாளம் காண தொடங்கும் போது அந்த அரசியல் கட்சிகளுடைய அச்சம் ஏற்பட்டதை நான் கண்டேன். மீண்டும் என்ன நடந்தது? அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அவர்களுடைய கட்சிகளின் உறுப்பினராக இருக்கிறவர்களாக இன்றைக்கு பிரதிநிதிகளாக வந்திருக்கிறார்கள். எத்தனை கட்சிகள் தங்களுடைய பொது தளத்திலிருந்து மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய நிலைமையை உருவாக்கினார்கள். இன்றைய வரைக்கும் அது சாத்தியமானதாக இல்லை. இன்றைக்கும் குசுகுசு மந்திரங்களாகவும் மூடப்பட்ட அறைகளுக்குள்ளும் தான் எங்களுடைய தலைவிதி தீர்மானிக்கப்படுகிறது. ஹோட்டல்களிலும் அல்லது வெளிநாடுகளிலும் சம்பந்தப்பட்ட மக்கள் பெருந்திரளாக இங்கு இருக்கும்போது எங்களுடைய டிஸ்கோர்ஸ் எதுவுமே நடைபெறாத நிலையிலே நாங்கள் கையறு நிலையிலே இருக்கின்றோம். இந்த கையறு நிலை தொடர வேண்டுமா என்றதற்கான ஒரு கேள்வியைத்தான் நான் நினைக்கிறேன் இந்த சமகால உரையரங்கம், இந்த சமகால கருத்தரங்கம் முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு நாங்கள் கூடி கலைந்து போவதல்ல, இதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும், மக்களிடையே விழிப்புணர்வு உருவாக வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் தமிழ் தேசியம் என்பது எங்களோடு உணர்வோடு கலந்திருக்க வேண்டும். இளைய சமுதாயம், சிறுவர்கள் முதல் கொண்டு இந்த தேசியம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்பது எங்களுடைய வாழ்வியலோடு எப்படி பின்னி பிணைந்திருக்கிறது, எங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் அது எவ்வாறு பொருந்தி இருக்கிறது என்பதை நாங்கள் கடந்த காலத்தோடு கற்பிக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். தயவு செய்து நாங்கள் இனிமேலும் பார்வையாளராக இருக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு வரலாற்று காலகட்டம் இது. தனி மனிதர்களிடம் எங்களுடைய தலைவிதியை அடகு வைத்திருக்க வேண்டிய நிலைமையை தவிர்த்து எப்படியாக நாங்கள் எங்களுடைய முழு திரட்சியுடனான மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதித்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை வயப்பட வேண்டிய காலகட்டம் இது. சில பேர் சொல்லலாம், தமிழ் சிவில் சமூக கட்டமைப்பு என்பது ஒரு அரசியல் சக்தியாக எழ வேண்டுமா என்று. நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் அது எழ வேண்டும், அது காலத்தின் கட்டாயம். வெறுமனே முழு நேர அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களாக இருப்பவர்களை பிரதிநிதிகளாக தெரிவு செய்வதை விடுத்து மக்களிடமிருந்து நேர்மையானவர்களாக, மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்களாக, அடுத்த தலைமுறைக்கு இந்த நெருப்பை கடத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களை அடையாளம் கண்டு நாங்கள் எங்கள் பிரதிநிதிகளாக முன்வைக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாக வேண்டும். இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் மாற்றாக நாங்கள் ஒரு தளத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த திறந்த வினாவுடன் எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
நிகழ்வின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்னே உரையாற்றி இருக்கின்ற மதிப்புக்குரிய செல்வின் அவர்களே, தம்பி ரகுராம் அவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற இளையோர்களே, முதியோர்களே, ரெண்டும் கலந்திருக்கிறது. அது அங்கர்நேஷனுக்கே உரிய ஒரு பண்பென்று நான் நினைக்கிறேன். ஒரு அணியை உருவாக்குவதில் அல்லது ஒரு அரங்குகளை நிரப்புவதில் அவருக்கு ஒரு தனியான ஒரு வல்லமை, அதுக்கு பின்னால் அவர் நடுற மரங்கள் தான் காரணம். உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த நிழல்கள் போல் எனக்கு தெரிகிறது. உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொழுது. பேராசிரியர் கோபாலன் சார் இருக்கிறார் மேடையில், அரங்கில். நான் நினைக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இதில் இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை கூறி, செல்வின் விட்டு சென்ற அல்லது முதன்மைப்படுத்திய, அதே போன்று ரகுராம் கூறி சென்ற விடயங்களில் எனக்கு அதீத உடன்பாடு உண்டு என்பதை, அதுவும் குறிப்பாக செல்வன் குறிப்பிட்ட அரசியல் என்பது ஒரு வலு, சரியானது. அந்த வலுவை முன்னெடுப்பதற்கு வலுவானவர்கள் இல்லை. அதன் இந்த துயரம். வலுவான கூட்டம் இல்லை. பிதற்றுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். வெளிப்படையாக தெரிகிறது. ஒரு அரங்கில் ஒரு அரசியல்வாதி பேசுகிறார். இதுக்கெல்லாம் அறிவு தேவையில்லை. நீங்களை பார்த்திருப்பீர்கள், நீங்களை கேட்டிருப்பீர்கள் திரும்ப திரும்ப. இதுக்கெல்லாம் அரசியல் தேவை, அறிவு தேவையில்லை. எனக்கு தெரியவில்லை. உலகம் அறிவால் ஆளப்படுகிறது. உலகம் அறிவால் இயக்கப்படுகிறது. அந்த அறிவுக்குள்ளே தான் சிறிய சிறிய தேசிய இனங்கள் தங்களுடைய இருப்பை உத்தரவாதப்படுத்துகிறது. இந்த எண்ணங்களை கூட சேர்க்காதவர்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் செல்வன் சொன்னது போல கட்சி தலைவர்களாக இருக்க முடியுமா? செல்வன் அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் அப்படியே பதிவு செய்யுது எனக்கு. மண், மக்கள், மாண்மியம் போச்சு, எல்லாம் முடிஞ்சுது. அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு இல்லை, எனக்கு தினம் அதுதான். இதுதான் தேசியம். ரகுராம் சொன்னது. இது ஒரு வாழ்வியலாக்க வேண்டும் என்பது தான் நினைக்கிறேன். வாழ்வியலாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் இந்த வாழ்வியலோடு இருக்கிறீர்கள். யாரும் ஆக்க தேவையில்லை. ஆனால் அந்த வாழ்வியலை ஒரு அரசியல் வலுவானதாக ஆக்குவதற்கு எங்களுக்கு இல்லை என்ற துயரம்தான் இந்த அரங்கில் எனக்கு நிற்கின்ற போது தோன்றுகிறது. பரவாயில்லை, நான் என்னுடைய விடயத்துக்கே வருகிறேன். நான் இவர்களுடைய எண்ணங்களை விடுத்து எனக்கு அங்கர்நேசன் ஒரு தெரியான ஒரு இடத்தை எனக்கு தந்திருக்கிறார். இந்த தமிழ் தேசிய அரசியலில் பூகோள அரசியலின் பங்கு எனக்கு இதுக்குள் போகும்போது ஒரு மிக முக்கியமான ஜோர்ஜ் ஓவலனுடைய எண்ணங்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. 1947ஆம் ஆண்டு. இந்த 1984 எப்படி இருக்கும் என்று ஜோர்ஜ் ஓவல் ஒரு நாவலை எழுதியிருந்தார். இந்த நாவலில் வரும் ஒரு 3 வார்த்தைகள், 3 வாக்கியங்கள். ஒன்று, யுத்தமே சமாதானம், வார் இன் பீஸ். யுத்தமே சமாதானம். மீள மீள சொல்லுங்கள், அது தெளிவாகிவிடும். அடிமைத்தனமே சுதந்திரம். அப்பாடா, இதுக்குள்ளேயே எல்லாம் அடங்கிவிட்டது. அடிமைத்தனமே சுதந்திரம். 3, அறியாமையே பலம். இந்த அரசியல் தலைவர்களின், இந்த அரசியல் தலைமைகளின் வீச்சுக்களையும் எல்லைகளையும் நகர்வுகளையும் பார்க்கும்போது இந்த 3 அடிகளும் என்னிடம் மீள மீள உதித்து மறைகிறது. அவர்கள் அறியாமையை பலம் என்று எல்லா தளத்திலும் நினைக்கிறார்கள். ரைட். இந்த பூகோள அரசியல் எப்படி ஈழத்தமிழருடைய தமிழ் தேசியத்துக்கு பங்காற்ற முடியும்? நான் நினைக்கிறேன் 2 விதத்தில் பங்காற்றுகிறது, பங்காற்றி கொண்டே இருக்கின்றது. நாங்களாம் அதை தொட்டு பார்ப்பதற்கு தயாராகவில்லை. ஒன்று நிச்சயமாக சொல்வேன், கோட்பாட்டு தளத்தில் எங்களோடு அதீத பங்கை இந்த பூகோளம் எங்களுக்கு தருகிறது. அந்த அண்டவெளியில் இருக்கின்ற சேட்டலைட்டு கூட என்னுடைய மண்ணில் இருக்கின்ற பொருட்களின் பெருமானம் தெரியும். நான் நினைக்கிறேன் அதுதான் அந்த பூகோளத்தினுடைய உச்ச அளவு.
இந்த பூகோள அரசியலினுடைய உச்ச வடிவம். எங்களிடம் முன்னே இருக்கின்ற கற்பிதங்கள் எல்லாம் நான் நினைக்கிறேன் அவற்றுக்கு முன்னால் காணாமல் போய்விடும். இந்த கோட்பாட்டு தளத்தில் நாங்கள் நிறைய விடயங்களை இந்த உலகத்திடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இந்த பூகோளம் எங்களுக்கான ஒரு இருப்பை தருவதற்கு அல்ல ஒரு தேசியம், ஒரு தேசியத்தினுடைய இருப்பு குறித்துடைய எண்ணங்களை அது முதன்மைப்படுத்துவதற்கு அது ஆற்றுகிற பங்கு எல்லையற்றது. அந்த எல்லைக்குள் நாங்கள் இயங்குவதற்கு தயாராக இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் பேசுகிறோம் சமஷ்டி, இது பூகோளம் எங்களுக்கு தந்தது. பூகோளத்தினுடைய வார்த்தைகளால் உலகம் தன்னுடைய முரண்பாடுகளை தீர்த்து கொள்வதற்கு உருவாக்கி கொண்டது. தனக்கு நெருக்கடி வருகின்ற போது ஒரு தீர்வை அது தேடுகிறது. நான் குறிப்பிடுவேன், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில், இலங்கை பாராளுமன்றத்தில் பேசுகிற போது கூட்டுறவு சமஷ்டி என்ற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றார். ஒரு பந்தி வரையறுத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவர் நரேந்திர மோடி யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற போது பிரதமர் அவர்கள், ஐங்கரநேசன் அவர்களும் விக்னேஸ்வரன் அவர்களும் அருகருகே நின்ற காட்சிகளை இரவு கூட பார்த்தேன். எங்களுடைய அரசியல் இருப்போடு இந்த பூகோளம் ஏன் முதன்மையானதாக பார்க்கப்படுகிறது? அவ்வாறு பார்க்கப்படுவதற்கு பின்னால் இந்த பூகோளத்தில் இருக்கின்ற ரம்மியமான, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான விடயங்கள் தான் அவற்றினுடைய இருப்பை உத்தரவாதப்படுத்துகிற அம்சம். நாங்கள் ஒரு தேசியம், ஒரு தேசிய இனமாக, ஒரு அரசற்ற சமூகமாக நாங்கள் இயங்குவதற்குரிய பின்பலத்தை கொடுத்திருப்பது உண்மையில் இந்த பூகோளம். இந்த பூகோளத்தினுடைய களம் ஐங்கரநேசன் குறிப்பிட்டது போல் அல்லாமல் இன்று ஒரு புது வடிவத்தை பெற்றிருக்கிறது. ஆனால் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார், சீனா தான் இந்த பூகோளத்தின் இன்று இருக்கின்ற மிக முக்கியமான கருப்பொருள். பூகோள அரசியலின் மிக முக்கியமான ஒரு அம்சமும் இன்று சீனா தான். நான் நினைக்கிறேன் அதனை நான் ஒரு நடைமுறை, ஒரு பிராக்மேட்டிக்கல் குளோபல் பொலிட்டிக்ஸாக நான் பார்க்கின்றேன். தியரட்டிக்கலாக எங்களிடம் நிறைய நாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற இந்த உலக இருப்பினுடைய உரிமை, சுதந்திரம், எண்ணப்பாங்கு, விடுதலை அனைத்தையும் எங்களுக்கு ஒப்புவித்தது. நாங்கள் அவற்றின் பெயரால், அவற்றினுடைய நியாயத்தின் பெயரால் எங்களை நாங்கள் தூக்கி முதன்மைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறோம். ஆனால் அதுதான் ஒரு இனத்தினுடைய, ஒரு ஜீவியினுடைய, ஒரு பிரச்சனையுடைய, ஒரு மனிதனுடைய எண்ணம். அத்தகைய எண்ணத்துக்குள்ளால் தான் அந்த மனிதனுடைய சமூகம் என்பது தனக்கே உரித்துடைய சேவையை தான் ஆற்றக்கூடிய வலிமையை அது கொண்டு வரும். எங்களுக்கு தெரியும், இலங்கையில், தென்னிலங்கையில் இருக்கின்ற ஆட்சியாளர்களிடமிருந்து எந்த அதிகாரத்தையும் நாங்கள் பெற முடியாது, பெறுவதற்குரிய வாய்ப்பே கிடையாது. இதனால் தான் சொல்லுகிறோம், மீள புவிசார் அரசியலையும் பூகோள அரசியலையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள். இந்த பூகோள அரசியலினுடைய இருப்பு இன்றைக்கு மாறி இருக்கிறது. இன்றைக்கு தமிழர்கள் பெரிய அளவில் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். முதன்மைப்படுத்துவதற்கான ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அவர் அழகாக சொன்னார், 1987 இதே சூழல், அன்றைய சூழலில் அமெரிக்காவினுடைய தலையீடு. குறிப்பாக நான் நினைக்கிறேன், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ராஜீவ்காந்தியும் ஜிஆரும் கைமாற்றிய கடிதங்களில் 2வது சரத்தில் கைமாற்றப்பட்ட 2வது பகுதியில் திருவோணமலை துறைமுகம் மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கின்ற துறைமுகங்களும் அவற்றினுடைய ஆகாய பரப்புகளும் இந்தியாவினுடைய அனுமதியின்றி எந்த வல்லரசுக்கும் வழங்கக்கூடாது என்று ஒரு பதிவு அதில் இருக்கிறது. இதுதான் இலங்கை இந்திய ஒப்பந்தம். இதுக்கானதுதான் இலங்கை இந்திய ஒப்பந்தம். எனக்கு புரியவில்லை, 13 முழுமையாக அமுல்படுத்துவதும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவதும் என்னப்பா பொருள் விளக்கம்? எனக்கே புரியவில்லை. உங்களுக்கு ஏதாவது புரிந்தால் எனக்கு சொல்லித்தாருங்க. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படைகளுக்குள்ளால் உருவான குழந்தை தான் 13 திருத்தம். 13 என்பது ஒரு அரைகுறையானது, பெருமானமற்றது, பலவீனமானது என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் தெரியும். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் தெரியும். இதை ஒரு அரசியல் முதலீடாக்குவதற்குரிய வலிமை வேண்டும் என்றுதான் நாங்கள் கோருகிறோம்.
இந்தியர்களை நிராகரித்து இந்தியர்களுக்கு எதிராக நாங்கள் சில அணுகுமுறைகளை செய்து நாங்கள் எத்தகைய நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படும். அதுக்காக போய் அடிமையாக இருக்காதீர்கள், கூலியாக வாழாதீர்கள். கூலியாக இருக்க வேண்டிய அவசியப்பாடு கூட இல்லை. ஆனால் இன்று நான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு அந்தஸ்து கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த அந்தஸ்து குறித்துடைய ஒரு அடிப்படை சீனாவின் இருப்பை எப்படி கையாளும். சீனாவை இலங்கையில் இருந்தபடி இது தனியே இந்தியர்களுக்கு மட்டும் உரிய விடயம் கிடையாது. இது இன்றைக்கு பூகோள அரசியலுக்குரிய விடயம். இந்த பூகோள அரசியலில் ஒரு பாத்திரம் இந்தியா, புவிசார் அரசியல் ஒரு பாத்திரம் இந்தியா. நான் நினைக்கிறேன் இரட்டை நிலையில் அல்லது இரட்டை ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறது இன்றைக்கு இந்த உலக ஒழுங்கில் இந்தியா. இந்தியாவை கையாளுதல் அல்லது இந்தியாவோடு உரையாடுதல், இந்தியா சார்ந்து சில விடயங்களை நகர்த்துதல் என்பது. ஏனென்றால் 87 காலம் இப்போது இருக்கிறது. அந்த 87 காலத்துக்கு நிகரான ஒரு சூழல் ஒன்று இலங்கையில் எழுச்சி பெற்றிருக்கிறது. அதுவும் வடக்குக்கு சீன தூதுவருடைய வருகைக்கு பிறகு அது இன்னும் கொதிநிலை அடைந்திருக்கிறது. இந்த கொதிநிலைக்குரிய இந்த காலப்பகுதி ஒரு ஆரோக்கியமானது. இன்னும் ஒன்றை குறிப்பிடுகிறேன், இந்த உலகம் எப்போதும் ஒரு இராணுவ பல கோட்பாட்டின் தளத்தில் தான் இயங்கும். அதன் பூகோள அரசியலுடைய இருப்பு, அதன் பூகோள அரசியலுடைய ரியாலிசம். பூகோள அரசியலுடைய யதார்த்தம் என்பது, யதார்த்தவாதம் என்பது ஒரு பல கோட்பாடு தான். அந்த பல கோட்பாட்டின் தளத்தில் இன்றைக்கு இந்தியர்கள், ஜப்பானியர்கள், அமெரிக்கர்கள், ஆஸ்திரேலியர்கள், ஐரோப்பியர்கள் ஒரு கூட்டுக்குள் இருக்கிறார்கள். 2ஆம் உலக யுத்தத்துக்கு முன்னரும் சரி பின்னரும் சரி நீங்களே பார்த்திருப்பீர்கள், இன்றைக்கு உலகம் ஒரு கூட்டின் பலத்தில், ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டி, அதுதான் அதனுடைய அடிப்படை. கூட்டு பாதுகாப்பினுடைய பலத்தில் தான் இந்த உலகம் இயங்குகிறது. சீனாவும் ரஷ்யாவும் வைத்திருக்கின்ற ஒரு கூட்டு பாதுகாப்பு குறித்துடைய பலம் கிடையாது. அவர்களுக்குள்ளே நிறைய முரண்பாடுகளும் மோதல்களும் மேற்கு தோற்கடித்த பிற்பாடு ஏற்படும். அவை நிச்சயம் இந்த மேற்கினுடைய குழுமம் என்பது அல்லது மேற்கினுடைய அடையாளம் என்பதில் இந்தியர்கள் இப்போது ஒரு அங்கம், மிக பிரதானமான அங்கம். அது மட்டுமில்லை, 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் அமைத்த இந்தோ பசிபிக் திட்டத்தை இப்போது அங்கிருந்து கொண்டு வருகிறார்கள் அமெரிக்கர்கள், ஆஸ்திரேலியர்கள். இப்போது அவர்கள் அந்த திட்டத்தை மீள அமைக்க அவர்கள் முயற்சித்து அதுக்குரிய திட்டமிடல் 2007 ஜப்பானியர்கள் இந்தியர்களோடு உரையாடி, பின்னர் இந்தியர்கள் அமெரிக்கர்களோடு உரையாடி அது இப்போது ஒரு முழுமை வடிவத்தை, ஒரு கவுண்டர் சீன பொலிட்டிக்ஸாக மாறி இருக்கின்றது. சீனாவினுடைய உலக இருப்பை எப்படி தோற்கடிப்பது என்பதற்கான உபாயங்களை அவர்கள் வகுத்து விட்டார்கள். அதில் ஒன்றுதான் இந்த குளோபல் கேட்வே. அதுக்கென்று தனியான நிதி ஒதுக்கி உலகத்தில் சீனாவினுடைய உள்கட்டமைப்புகளை அத்தனையும் தோற்கடிப்பதற்கு ஐரோப்பிய யூனியன் திட்டமிட்டிருக்கின்றது. ஆகவே இந்த குளோபல் அரங்கம் என்பது ஒரு புது வடிவத்துக்குள்ளும் புது நியமத்துக்குள்ளும் நுழைகிறது. ஆனால் அதனுடைய நுழைவின் அடிப்படை இராணுவ பல கோட்பாடு. உலகம் முழுவதும் இந்த ரியலிச கன்செப்டுக்கூடாகவே முள்ளிவாய்க்காலினுடைய தோல்வியும் ரியலிசம் கன்செப்டினுடைய தோல்விதான். அந்த கன்செப்டினுடைய ஆதிக்கம் பெற்ற சக்திகள் உருவாக்கி கொண்ட தளத்தில் தான் ஈழத்தமிழர்களுடைய தோல்வி நிகழ்ந்தது. அது இந்த லிபரல் எக்கனாமிக்கல், லிபரல் டெமோக்ராட்டிக் எக்ஸ்போசரை வெளியே கொண்டு வந்ததன் ஊடாக அது ஏற்படுத்தி இருந்த ஒரு மாயத் தோற்றத்தின் வடிவம் தான் அது. நிச்சயமாக அதில் மேற்கு நாட்டவர்கள் தோல்வியடைந்தே போனார்கள். அவர்கள் மீள ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். இப்போது அந்த முயற்சியினுடைய தோல்வியா வெற்றியா என்பதை தீர்மானிப்பதில் ஈழத்தமிழர்களுக்கும் ஈழத்தமிழருடைய அரசியலுக்கும் பங்கு இருக்கிறது. அத்தகைய பங்கை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தலைமைக்கு உண்டு. அத்தகைய தலைமை தனக்குறித்துடைய நியமங்களை இந்த காலப்பகுதியில் ஒரு புத்திபூர்வமாக ஒரு அரசியல் உரையாடலோடு இந்த மக்களுடைய உண்மையான எண்ணங்களின் பிரதிபலிப்போடு, அதுதான் தேசியம், அதுதான் தேசியவாதம். மக்கள் உலகத்தில் உள்ள எந்த மூலையிலும் இருக்கின்ற தேசங்களின் அடிப்படை எண்ணம் தன்னுடைய தேசிய நலன். டியாகோ கார்சியா இந்து சமுத்திரத்தில், நான் நினைக்கிறேன் இந்தியாவில் இருந்து எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கிற டியாகோ கார்சியாவை அமெரிக்கர்கள் தங்களுடைய தேசிய நலனுக்கான பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். ஜப்பானிய தீவுகளை இப்போதும் தங்களுடைய தேசிய பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறார்கள். 2ஆம் உலக யுத்தத்தில் கைப்பற்றினார்கள்.
ஆகவே இந்த அடிப்படையில் தான் உலகம் முழுவதும் இந்த பூகோளத்தினுடைய இருப்பு இயங்கு. பூகோளம் ஜனநாயகத்தை தரும், இராணுவத்தையும் தரும், வன்முறையையும் தரும், ஒரு ஆதிக்க வடிவத்தினுடைய எண்ணப்பாங்கையும் தரும். ஆனால் அதனை உருவாக்குவதும் அதனை எனக்குறித்துடையதாக மாற்றுவதும் என்னுடைய திறனிலும் புத்தி கூர்மையிலும் என்னுடைய திட்டமிடலும் இருக்கிறது. நன்றி.